நம்மை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உயர்த்துகிறோம் தகப்பனே. எல்லா தேவர்களிலும் போற்றப்படத்தக்கவரும் புகழப்படத்தக்கவரும் மெய்யான தெய்வமும் ஜீவனுள்ள தெய்வமாக இருக்கிற ஆண்டவரே, உமக்கு துதி பலிகளை செலுத்தும்படி ஆராதனை செய்யும்படி எங்கள் சரீரங்களை பரிசுத்த பலியாய் ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்து ஆராதனை செய்யும்படி ஆண்டவரே நீர் எங்களை தெரிந்து கொண்டபடினாலே நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. இப்பொழுதும் கூட நாங்கள் பரிசுத்தத்தை முன்னிறுத்தி உம்முடைய வசனம் சத்தியமாக இருக்கிறபடினாலே, பரிசுத்தமாக இருக்கிறபடினாலே அதை மனதார ஏற்றுக்கொண்டு சுத்திகரிக்கப்பட்டு பரிசுத்துக்கு மேல் பரிசுத்தம் அடைகிற அனுபவத்தோடு கூட இந்த உலகத்திலே நாங்கள் வாழ உம்மை சேவிக்க அனைவருக்கு முன்மாதிரியாக சாட்சியாக இருக்க கர்த்தர் தொடர்ந்து எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்பா, ஆவியானவர் எங்குண்டோ அங்கே விடுதலை உண்டு என்ற உம்முடைய வார்த்தையின்படியே ஒரு மெய்யான விடுதலை எங்களுக்குள்ளே, எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்திலே, அது மாத்திரமல்ல உலகத்திலே நாங்கள் எதிர்கொண்டு வருகிற எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் போராட்டங்களிலிருந்தும் ஆண்டவரே நீங்கள் எங்களுக்கு ஒரு மெய்யான விடுதலையை தந்து இந்த இடத்துல உடைய பலத்த கரத்தின் கிரியை அதிசயமாக அற்புதமாக விடுதலையாக ஆண்டவரே எந்தெந்த கவலையோடு கண்ணீரோடு வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே ஜெயம் தருகிற உம்முடைய வல்லமை கடந்து வரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. நாங்கள் எல்லாரும் கூட உற்சாகத்தின் ஆவினால் ஆண்டவரே நாங்கள் தாங்கப்படும்படிக்கு நீங்கள் பெரிய மைமையான காரியங்களை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் தகப்பனே. தொடர்ந்து இந்த ஆராதனையிலே நாங்கள் உமக்கு உண்மையாய் உமைக்கு மைமையை செலுத்தவும், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட துதிபலிகளை ஏற்கவும், ஸ்தோத்திரம் தகப்பனே, சத்தியத்தை நாங்கள் கவனமாய் கேட்டு கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சியோடு கூட இந்த இடத்துல இருந்து பயத்தோடும் நடுக்கத்தோடும் உடைய சமூகத்தில் சேவித்து தகப்பனே உமக்கு பிரியமான பிள்ளைகளாக எல்லா ஆசீர்வாதத்துக்கும் உரிய பிள்ளையாக மாறும்படி எமக்கு பயப்படுகிற பயத்தை கொடுத்து அந்த விசுவாசத்தை கொடுத்து கீழ்ப்படியிலே வெளிப்படும்படியாக எங்களை பூர்ணமாய் அர்ப்பணிக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் தகப்பனே. தொடர்ந்து உம்முடைய மகிமை விடுதலையாக வெற்றியாக ஆண்டவரே எங்கள் மத்தியில் எங்களுக்குள்ளே வெளிப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஸ்தோத்திரம் தகப்பனே. தொடக்கம் முதல் முடிவு வரை ஆண்டவரே ஆராதனையின் ஒவ்வொரு பகுதியிலும் உம்முடைய விசேஷித்த மகிமை விளங்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இடைபடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆராதனைக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா அந்தகார வல்லமைகள், சுயம், மேட்டிமை, பெருமை, அகந்தை, நிர்விசாரம் ஆண்டவரே எல்லாவற்றையும் நீங்கள் எடுத்து போட்டு ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் தகப்பனே, நீங்கள் உம்முடைய மகிமையால் இந்த இடத்தை நிரப்பி எங்களை நிரப்பி ஆண்டவரே உமக்கு மகிமை செலுத்தும்படியாக எங்களை தகுதிப்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. துதிகன மகிமை எல்லாவற்றையும் மிக செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. ஹல்லேலூயா. கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ஹல்லேலூயா. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் எனக்கு மகிமையை செலுத்துகிறான். ஹல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளையும் சொல்லி ஆண்டவரே நீர் இதை எனக்கு செய்தபடினாலே உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்கிற ஸ்தோத்திர பலியிடுகிற பிள்ளாக காரியங்களை நன்மைகளை உணர்ந்து ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிற பிள்ளாக நம்ம மாறும் பொழுது நிச்சயமாகவே அந்த மகிமை பரலோகத்துக்கு செல்லும். ஹல்லேலூயா. அந்த மகிமை நன்றி அங்கீகரிக்கப்படும். அது நமக்கு பெரிய ஆண்டுடைய கிருபையாகிய அன்பை கொண்டு வரும். ஹல்லேலூயா. அவை உற்சாகத்தோடு கூட நாம் இந்த வழியிலே ஆண்டவருக்கு இந்த மகிமையை செலுத்தி பாடல் மூலமாக மகிமையை செலுத்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. Raja,
என்ன அருமையான பாடல் பாருங்க. ஆண்டவர் இயேசுவை கொண்டாடுவோம், ஹல்லேலூயா. கர்த்தர் கிருபை என்றும் உள்ளதே, அந்த விசுவாசம் கற்றறிந்தோம், ஹல்லேலூயா. குருவி பறவை வானம்படிலாம் கவலையின்றி பறந்து தெரிகிறது, ஹல்லேலூயா. நாமும் கூட கிறிஸ்து இயேசு மேலே வைத்த விசுவாசங்கள் நம்ம கவலைகள் எல்லாம் அவர் மேலே வைக்க படித்தோம் என்றால் நாமும் கூட அப்படி இருப்போம். அன்றென்று எனக்கு எது தேவையோ அதை தந்து என்னை ஆதரிப்பீர். ஆண்டுடைய வருகையிலே நானும் கூட கிறிஸ்து இயேசுக்குள் வாழ்கிறதுனால நானும் கூட மறுரூபமாக்கப்பட்டு கிறிஸ்து இயேசுவை மத்திய ஆகாயத்தில் சந்திப்பேன், அவருடைய தூய முகம் கண்டு கெம்பீரிப்பேன் என்று சொல்லி ரொம்ப ஒரு அருமையான பாடல். ஹல்லேலூயா. ஆண்டுக்கு ஸ்தோத்திரம். அந்த அனுபவங்களை எல்லாம் நமக்குள்ளே கொண்டு வர வேண்டும். ஹல்லேலூயா. தொடர்ந்து நம்ம பாடுவோம். வெண்கல கதவுகள் உடையதே, புதிய வாசல்கள் திறக்குதே, ஹல்லேலூயா. வெண்கல கதவுகள், இரும்பு தாழ்பாள்கள், ஹல்லேலூயா. இது ரெண்டுமே கடினமான, இயலாத, கஷ்டமான ஒரு காரியமாக இருக்கும், ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அதை திறந்து தருகிற அப்படின்னாலே, கைவித்தாலே சொல்லாமா, ஆண்டவர் திறந்து அப்படின்னாலே கடுமையான காரியங்கள் நமக்கு எளிதாய் மாறும், ஹல்லேலூயா. ஆகவே கடினமான காரியங்களை குறித்து, இயலாது முடியாது என்கிற காரியங்களை குறித்து யோசிக்காம, என் ஆண்டவரால் முடியும் என்கிற விசுவாசத்தோடு, என் ஆண்டவர் எனக்காக திறந்து தருவார் என்று சொல்லி அவர் ஒரு வழியில் புதிய வழிகளை திறப்பார். வனாந்திரத்தில் வழியும் அவாந்திர வழியில் ஆறுகளையும் நமக்காக உண்டு பண்ணுகிற ஆண்டவர், ஹல்லேலூயா. நமக்காக அவர் ஆறுகளை உண்டு பண்ணுகிற அப்படின்னாலே அங்கு கோட்டானும் குருவியும் மற்ற வல்லூர்களும் கூட ஆண்டவரை துதிக்குமா, ஹல்லேலூயா. தொடர்ந்து நம்ம ஆண்டவரை மையப்படுத்துவோம். கர்த்தர் நமக்காக யாவையும் செய்வார். வெண்கல கதவுகளை இதுவரைக்கும் முடியாது, இயலாது என்கிற எல்லா காரியங்களையும் நமக்காக முடியும், இயலும் அவரால், அப்படி நாமத்தால், அவருடைய இரக்கத்தால் என்று சொல்லி நாம் மகிமை பாராட்டும்படி, பெருமை பாராட்டும்படியான பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்வார், ஹல்லேலூயா. அவர் இன்றைக்கும் நமக்காக ஐசியா அற்புதங்களை செய்கிற வல்லமையுள்ள நல்ல தேவன், ஹல்லேலூயா.
இயேசு கிறிஸ்துவை உண்மையாக பின்பற்றினால் நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும். அல்லேலூயா. எங்கே இருக்குது? எங்கே இருக்குது பைபிளில்? சங்கீதம் 23 எல்லாரும் மனப்பாடமாக படிக்கணும். அல்லேலூயா. சங்கீதம் 23 மனப்பாடமாக படிக்கணும். அல்லேலூயா. நிறையா படித்தா நல்லது, பட் அட்லீஸ்ட் சங்கீதம் 23 நமக்கு எல்லாருக்கும் தெரியணும். அல்லேலூயா. என்னால் நம்முடைய நெருக்கத்தில் துக்கத்தில் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். மரணங்களின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் அல்லேலூயா நான் பயப்படேன். அல்லேலூயா தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். முது கோலும் முது தடியும் என்னை தேற்றும். ஆண்டுடைய வார்த்தையாகிய கோல், ஆண்டுடைய வார்த்தையாகிய தடி. அல்லேலூயா. ஆண்டுடைய கோல் அந்த ஆட்டை மேய்க்கிற அந்த ஒழுங்க போகும்படியாக அதை செலுத்துகிற ஆண்டுடைய வார்த்தை. அந்த தடி அங்கே மற்ற விலங்குகள் வரும்போது அதை விரட்டுவதற்காக எரியப்படுகிற தடி. இது எல்லாமே ஆண்டுடைய வார்த்தையை குறிக்குது. ஆகவே 23ஆம் சங்கீதத்தை அடிக்கடி நம்ம சோர்ந்து போகும்போதெல்லாம் அதை மனப்பாடமாக மனசில் வச்சு உணர்ந்து சொல்லும் பொழுது நிச்சயமாகவே அந்த வசனத்தின் மகிமை பிரசித்தம் நமக்கு வெளிச்சம் தரும். அல்லேலூயா. கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார். நான் தாழ்ச்சி அடையேன். நமக்கு இப்போ இருக்கிற நிலைமை தாழ்ச்சி அடைவோம் இன்னும் அப்படின்ற நிலைமை தான் இருக்குது. ஆனால் கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார். நான் ஒரு வார்த்தைப்படி நடப்பேன். அல்லேலூயா. உத்தமமாக நடப்பேன். அவர் என்னை உயர்த்துவார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. இந்த காலை ஆராதனை வேளையிலே நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை கொண்டு நாமே ஆராய்ந்து பார்ப்போம். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை நாம் ஆராய வேண்டிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது. வேத வசனத்தை ஆராய்ந்து பாருங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏன், எதுக்கு, இது அர்த்தம் என்ன? எனக்கு புரியலை, புரியும்படியாக நான் தேடுவேன். அல்லேலூயா. எப்படியாகிலும் அவருடைய உள்ளான அர்த்தம், எந்த தேவ சித்தம் எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நம்ம ஆராயும் பொழுது ஆவியானவர் அவளை கூட்டி சேர்ப்பார். இது ஒரு அனுபவமாக இருக்குது. இந்த அனுபவம் எல்லாருக்கும் வேணும். அல்லேலூயா. அப்போ நம்ம முயற்சி பண்ணாமல் இந்த அனுபவம் கிடைக்காது. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, தியானம் பண்ண படிக்கணும். என்னையை பொறுத்தளவு தியானம் பண்ணுறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆண்டவரே எனக்கு மேலே புரிய வைங்க, உம்முடைய கட்டளை எப்படி நான் பிறகு சொல்லணும். அல்லேலூயா. ஆகவே இன்னும் நிறைய எனக்கு கற்றுக் கொடுங்க என்று சொல்லி கேட்கும்போது அங்கே ஆவியானவர் அந்த வெளிச்சம் தருவார். நமக்கு அதை எப்படியெல்லாம் பிறகு சொல்லணும்னு சொல்லி ஒரு வெளிச்சம் தருவார். அல்லேலூயா. அப்போது அந்த தியானம் பண்ணுற அனுபவம் மொத்தத்தில் நம்ம கீழ்ப்படியும் பொழுது அது பூரணப்படும். நம்ம கீழ்ப்படியாமல் போய் மற்றவர்கிட்ட போய் ஆண்டுடைய வார்த்தை சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. அல்லேலூயா. அப்படி சொன்னால் ஆண்டுடைய நாம தூஷிக்கப்படும்படியான காரியங்கள் வரும். நம்ம அப்படி பண்ணக்கூடாது. நம்மளை பார்த்தே சொல்லுவாங்க, இவன் ஆண்டுடைய வார்த்தையை பேசுகிறான், இவனே ஆண்டுடைய வார்த்தையை கீழ்ப்படிய மாட்டேன்றான் என்று சொல்லி ஆண்டுடைய நாமத்துக்கு நம்ம அபகீர்த்தியாக நம்ம மாறி விடுவோம். அது நமக்கு பெரிய சாபம். அப்படி இருக்கக்கூடாது. அல்லேலூயா. இன்னும் ஆண்டுடைய பிள்ளைகள் இல்லை கருத்தாய் தங்களை காத்து கொண்டு ஆண்டுடைய வசனத்தை பிறகு சொல்ல பிரயாசப்பட வேணும். இது எல்லார் மேலும் விழுந்த கட்டளையாக இருக்கிறது. அல்லேலூயா. இன்னும் சில பேர் வருவாங்க, ஆலயத்துக்கு வருவாங்க, அல்லேலூயா ஸ்தோத்திரம், நான் ஆண்டுடைய பிள்ளையாக தான் இருக்கேன், நல்லது. இதையும் தாண்டி ஆண்டுடைய வார்த்தைகளை பிறருக்கு சொல்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பலன் தருகிறார். இந்த வெக்கத்தெல்லாம் எடுத்து போடுவார், பயத்தெல்லாம் எடுத்து போடுவார். அல்லேலூயா. நம்ம அதை வாஞ்சிக்கணும், கேட்கணும். ஸ்தோத்திரம். சங்கீதம் 119 30ஆம் வசனம். சங்கீதம் 119 130ஆம் வசனம். உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளாக்கும். அல்லேலூயா. அப்போது அந்த வசனத்தில் என்னெல்லாம் வருது? ஆண்டுடைய வசனம் இருக்குது, பிரசித்தம்னு ஒரு வார்த்தை வருது, வெளிச்சம் தந்துன்னு வருது, பேதைகள் இருக்குது, உணர்வுள்ளாக்கும் சொல்லி இத்தனை காரியத்தை நம்ம அதில் பார்க்க வேண்டியிருக்குது. அல்லேலூயா. வாரத்துக்கு ஒரு முறை மாத்திரம் இல்லை, வேதத்தை வாசிக்கும் பொழுதுலாம் அப்படி பகுத்து பிரித்து ஆராய படிக்கணும். அல்லேலூயா. அப்போ இந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் நமக்கு அர்த்தம் தெரியணும். ஒரு உலகப்பிரகாரமான அர்த்தம் இருக்குது, ஆனால் வேதம் சொல்கிற அர்த்தம் இருக்குது. அல்லேலூயா. வேதம் சொல்கிற அர்த்தம் என்பது நமக்கு முக்கியமான ஒரு காரியம். உலக அர்த்தமும் சாதாரணமாக சொல்கிற அர்த்தம் தெரியணும். வேதம் இந்த இடத்துல எதை குறிப்பிடுகிறது? அல்லேலூயா. உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து. அல்லேலூயா. வெளிச்சம் எதுக்கு? இருளை அகற்றுவதற்கு. அல்லேலூயா. நம்ம போகிற பாதை தெளிவாய் தெரிவதற்கு வெளிச்சம் தேவை. அல்லேலூயா. அப்போது இருட்டில் போகணும் அப்படின்னா என்ன தேவை நமக்கு? வெளிச்சம். எப்படி கிடைக்கும்? ஒரு டார்ச் லைட். அல்லேலூயா. அப்போ வேத வசனங்கள் ஒரு டார்ச் லைட்னு வச்சுங்க. நீங்கள் நம்ம இருளில் போகும்போது தான் அதிகமாக தேவை. அல்லேலூயா. பகலில் நமக்கு தேவை கிடையாது. ஆனால் இருளில் போகும்போது நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் போகும்போது என்ன செய்வதுன்னு தெரியாது, என்ன செய்வதுன்னு புரியாது, யார் சொல்கிறத கேட்கன்னு தெரியாது. பரவாயில்ல,
ஆண்டுடைய வசனம் நமக்கு வெளிச்சமாக இருக்கிறது. கை கொடுங்க. நமக்கு வேத வசனம் நமக்கு டார்ச் லைட் மாதிரி நமக்கு இருளன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அவ இருளை குறித்து பயம் வேண்டாம். இருள் பாவமாகிய இருள் இருக்குது, பயமாகிய இருள் இருக்குது. அல்லேலூயா. தான் போகிற இடம் இன்னவென்று அறியும்படியான தடையாய் இருள் இருக்குது. அல்லேலூயா. இது எல்லாத்தையும் ஆண்டுடைய வார்த்தை கிளியர் பண்ணும். அல்லேலூயா. அப்போ பார்க்கும்போது உங்களுடைய வசனத்தின் பிரசித்தம், அந்த வசனத்தில் உள்ள பிரசித்தமாகிய வெளிப்படுதல், அந்த வெளிப்படுதல் என்னதான் இருக்குது? வெளிச்சமாக இருக்குது. அல்லேலூயா. நாம் கடந்து போகிற இருளாகிய பாதையில் நமக்கு வெளிச்சம் தந்து எப்படி நடக்க வேண்டும், எந்த பாதையில் நடக்க வேண்டும், எந்த பாதையில் நடக்கக்கூடாது என்பதை காட்டுகிற வெளிச்சமாய் டார்ச் லைட்டாய் ஆண்டுடைய வசனம் இருக்குது. அல்லேலூயா. ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழ்நிலாம் வரலாம், என்ன செய்வது என்று தெரியாது, என்ன செய்வது புரியாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அடுத்த வாரத்துலேருந்து உங்களுக்கு ஹோட்டலில் ஆராதனை நடத்தி வந்த பொழுது அந்த காலங்களிலே ஒரு ரெகனைஸ் சபை கத்தாரில் கிடையாது. ஆகவே அடுத்த வாரத்துலேருந்து உங்களுக்கு என்ன கிடையாது? இடம் கிடையாது. அல்லேலூயா. ஒரு வாரமாக கொடுங்க, நீங்கள் எங்கே போவீங்கன்னு தெரியாது. இது இன்ஸ்ட்ரக்ஷன் ஃப்ரம் த யார் ராஜாட்டிருந்து வந்திருக்கு. ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் எங்கே வேணாலும் போங்க. அல்லேலூயா. தேடி பார்த்தோம், ஒரு இடமும் கிடைக்கல. உபவாசம் ஜெபம் பண்ண போது அல்லேலூயா ஆண்டு வசனம் கொடுத்தாரு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நான் உனக்கு அடைக்கலம். அல்லேலூயா. ஆண்டவர் ஏதாவது செய்ய போகிறாரு, ஆனால் என்னன்னு தெரியாது. ஒரு பாட்டையே கொடுத்தாரு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய இருளான வேலைகளில் நம்ம வேதத்தை எடுத்துகிட்டு உட்காந்து, ஆண்டவர் நீங்கள் எனக்கு பாதை காட்டுங்க, நீங்கள் வெளிச்சமாக இருக்கீங்க, இருளில் வெளிச்சமாக இருக்கீங்க, நான் விசுவாசிக்கும் போது நீங்கள் வெளிச்சமாக இருக்கீங்க என்று சொல்லி நம்ம வசனத்தை விசுவாசிக்கும் போது நிச்சயமாகவே நமக்கு வெளிச்சம் தந்து தப்பிக்கிற வழி தந்து பேதைகளை உணர்வுள்ளாக்கும் என்று வாசிக்கிறோம். அல்லேலூயா. இந்த பேதை யார் அப்படின்னா, யார் சொன்னாலும் நம்புகிற ஒரு பேதை. அல்லேலூயா. இன்னும் அறிஞ்சு புரிஞ்சும் அதன்படி ஒரு பகுத்தறிய தெரியாத, இது சரியில்லைன்னு பகுத்தறிய தெரியாத ஒரு முட்டாள்னு சொல்லலாம். பட்டு பேதம் சொல்லுது பேதை. அல்லேலூயா. பேதமை உள்ளவன். அப்போது அதுக்கு என்ன தேவை? அங்கே சங்கீதம் 119:34 வாசிக்கிறோம், எனக்கு உணர்வை தாரும். அல்லேலூயா. என்ன உணர்வு? இப்படியாக உணர்வுன்னு சொல்லும்போதே நம்ம திருத்தி கொள்கிற காரியம் அங்கே இருக்குது. அதில் என்ன இருக்குது? மறைந்திருக்குது. திருத்தி கொள்கிற ஒரு காரியம் இருக்குது. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. அந்த மாடு ஒழுங்காக போகாது, சண்டித்தனம் பண்ணும், ஓட்டுகிற ஒரு ஓனர் சொன்னதெல்லாம் கேட்காது. ஆகவே இப்போ சொல்லி பார்த்து தட்டி கொடுத்துலாம் அதை கேட்கல. கடைசியில் சவுக்கெடுத்து அடிச்சும் அது கேட்கல. கடைசியில் என்ன பண்ணுவாங்க? நல்ல கம்பியை பழுக்க வச்சு தொடையில் ஒரு 2 இழு எடுப்பாங்க. அல்லேலூயா. அதுக்கு பிறகு அந்த மாடு சேட்டை பண்ணுமா? ஒரு நாளும் சேட்டை பண்ணாது. ஏன்னா அதுக்கு அடுத்தது திருப்பியும் சூடு வைப்பாங்கன்னு தெரியும். அல்லேலூயா. அதே போல் நம்ம அடி வாங்கி உணர்வுலாம் ஆக்கக்கூடாது. கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து உணர்வுலாம் ஆகணும். அல்லேலூயா. அடி வாங்கி கீழ்ப்படுறது அடுத்த ஸ்டேஜ். நம்ம அதுக்கெல்லாம் போகக்கூடாது. ஆண்டுடைய வார்த்தையை நம்பி விசுவாசித்து இது வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டுடைய வார்த்தை என்று கீழ்ப்படியை ஒப்புக் கொடுக்கும் பொழுது அந்த உணர்வடைந்து அப்போ என்ன நடக்குது? அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு. இப்போ தான் வேதத்தை பற்றுறாங்க வரைக்கும் பைபிள் தூங்குது வீட்டில். அல்லேலூயா. இப்போ ஆண்டுடைய வார்த்தை இது வானத்தையும் பூமியும் படைத்த தெய்வத்தின் வார்த்தை என்று சொல்லி அதற்கு ஒரு மகிமையை, கனத்தை, மேன்மையை கொடுத்து விசுவாசித்து நம்பிக்கை வைத்து அதை பற்றி கொண்டு என் முழு இதயத்தோடு அதை கை கொள்ளுவேன். அல்லேலூயா. ஜெபம் பண்ணும். ஆண்டவரே எனக்கு முழு உணர்வை தாங்க, முழு இதயத்தோடு ஆராதிக்கணும், அரகுர மனதோடு அல்ல. ஏன்னா நீங்கள் முழுதும் உங்களுடைய ஆவியாத்மா சரத்தை எல்லாத்தையும் எனக்கு கொடுத்தீங்க, நானும் என் ஆவியாத்மா சரத்தை எல்லாத்தையும் கொடுக்கணும். ஆகவே அந்த உணர்வை தாங்க ஆண்டவரே. அல்லேலூயா. அப்படி ஜெபம் பண்ண படிப்போமா? அல்லேலூயா. சரி, அப்படின்னு மாற்றிக்கணும் நம்ம. அல்லேலூயா. எல்லாரும் தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, தகப்பனே, இந்த வேளையிலே எங்களை நாங்களே ஆராய்ந்து பார்க்க முடியாத தந்த வேத வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். அப்பா, உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் எங்களுக்கு வாழ்க்கையில் நடக்க வேண்டிய வெளிச்சத்தை தருகிறது. எந்த பாதையில் போகணும், எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எதை சிந்திக்கணும், எதை சிந்திக்கக்கூடாது, எதை பேசணும், எதை பேசக்கூடாது, எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது என்று உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிப்பாடு எங்களுக்கு உணர்வை தருகிறது. எங்களை திருத்திக் கொள்ளும்படியான உணர்வை தருகிறது. நாங்கள் எங்களை உம்முடைய வசனத்துக்கு நேராக திருப்பி கொண்டு ஆண்டவரே உணர்வடைந்து உம்முடைய வேதத்தை முழு இதயத்தோடு நாங்கள் கற்றுக்கொள்ள, கீழ்ப்படிய ஏற்றுக்கொள்ள உணர்வை தரும்படியாக ஜெபிக்கிறோம். அப்போ அடி வாங்கி தண்டனையோடு கூட உணர்வில்லை, உம்முடைய வசனத்தை விசுவாசிக்கிறதுனால, நம்புகிறதுனால
அந்த உணர்வை கொடுத்து உம்முடைய ஜீவ பாதையில் நடக்கிற வெளிச்சத்தை கொடுத்து ஜீவ பாதையில் நடக்கிற பிள்ளாக உலகத்தின் வழியில் நாங்கள் போனாலும் அதில் இருக்கிற அசுத்தங்களை உம்முடைய வசனத்தின் மூலமாக வெளிச்சத்தினால கண்டுகொண்டு எங்களை விலக்கி காத்துக்கொண்டு ஜீவ பாதையில் உம்மை பின் தொடர்ந்து நடக்கிற அனுபவத்தை நீங்கள் எங்களுக்கு தரும்படியாக வேண்டுகிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் தகப்பனே. நாங்கள் உணர்வு குறைவானவர்கள், இன்னும் அநேக காரியங்களில் உணர்வு இல்லை, அடி வாங்கியும் திருந்தாத காரியங்கள்லாம் இருந்தால் நீங்கள் எங்களை மாற்றும்படியாய் வணையும்படியாய் திருத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். மெய்யான உணர்வை தாங்க, உடைய வசனத்தின் வெளிச்சம் பிரசித்தம் தந்து ஆண்டவரே எங்களுக்கு பாதை காட்டட்டும், எங்களை வழிநடத்தட்டும். பரிசுத்துக்கு மேல் பரிசுத்தம் அடைகிற அனுபவத்தோடு கூட இந்த உலகத்தில் வாழ எங்களுக்கு கிருபை தாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. தொடர்ந்து நம்ம நல்ல ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். முதல் ஜெபம் ஊழியத்திற்காக. தயவுசெய்து வீட்டில் ப்ராக்டிஸ் எடுங்க. என்னைக்கா ஒரு நாள் சர்ச்சில் ஜெபம் பண்ணணும். தேவ சித்தம் முதலாவது அவருடைய ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணணும், அதான் அவருடைய சித்தம். அல்லேலூயா. பிற்பாடு எனக்கு எங்கள் வீட்டுக்காக நான் ஜெபம் பண்ணிட்டோம். ஆண்டவரே முதல்ல உங்களுடைய ஊழியம் எதுக்கு? உலக ஜனங்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும். பாவ மன்னிப்பின் வழி, ரட்சிப்பாகிய பாவ மன்னிப்பின் வழிக்கு வரணும். அல்லேலூயா. அந்த வழியை அறியணும். இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணங்கள் மூலமாக நம்முடைய பாவத்தின் தண்டனை ஏற்றுக்கொண்ட அந்த சத்தியத்தை அவங்க அறியணும். ஆண்டவரே அவங்க அறியணும்னா அவங்களுக்கு யாராவது சொல்லணும். அந்த சொல்கிற காரியத்தை என்ன பயன்படுத்துங்க, சபை மக்களை பயன்படுத்துங்க, உலகெங்கும் உள்ள மக்களை பயன்படுத்துங்க, மாற்றுங்க. ஆண்டவரே எவ்வளவு நாட்கள் ஆக ஆக பிசாசு எவ்வளவு தந்திரமாக டெக்னாலஜி முழுவதும் பயன்படுத்தி மக்கள் எல்லாரும் மொபைல் ஃபோன்லேயே மூழ்கி கிடக்கும்படியாக அவர் தேடாதபடிக்கு இருக்கிற பிசாசின் தந்திரத்தில் அல்லேலூயா நமக்கு ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். மொபைல் ஃபோனில் எதெல்லாம் பார்க்குறோமோ எவ்வளோ நேரம் பார்க்குறோமோ ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்கணும். நீங்களாலும் சரி நானாலும் சரி. அல்லேலூயா என்று உணர்ந்து இந்த கண்ணி நிச்சயக்கு விலக்கி பாதுகாக்கிற அந்த காரியத்தில் நம்ம விழுந்து விடாதபடி, மாம்சத்தின் நிச்சயம் மேற்கொள்ளாதபடி, விழுந்து விடாதபடி, ஜீவனத்தின் பெருமை நமக்குள்ளே வந்து வீழ்த்தாதபடிக்கு கிறிஸ்து இயேசுவின் தேவ சித்தம் அவருடைய கிறிஸ்து இயேசுவின் வார்த்தைகளை உலகெங்கும் ரட்சிப்பின் சுவிசேஷமாக அறிவிக்க வேண்டிய ஒரு காரியத்தை அறிவிக்க நம்ம அதுக்காக ஜெபம் பண்ணுவோம். இது வரைக்கும் அறிவிக்கப்படாத இடத்துல ஆண்டவர் ஊழியக்காலை எழுப்பும்படியாக ஜெபம் பண்ணுவோம். எழுப்பப்பட்டு ஊழிய செய்கிற இடத்துல உள்ள எல்லா தடைகள் மாறும்படியாக, போராட்டங்கள் மாறும்படியாக அப்படிப்பட்ட ஊழியக்கள் ஆண்டுடைய உண்மையான அபிஷேகத்தை பெற்று ஹல்லேலூயா எதற்கும் எல்லாவற்றுக்கும் தேவனை சார்ந்து ஊழியம் செய்யும்படியான அறிவு ஞானம் புத்தியை கொடுத்து அல்லேலூயா ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, ஊழியத்துக்கு கண்டிப்பாக தேவைகள் உண்டு. அந்த தேவைகள்லாம் உதாரணத்துவமான காணிக்கையில் சந்திக்கப்படும்படி அதற்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இப்படியாக அது மாத்திரமல்ல, நம்ம சொந்த வீட்டார் ரட்சிக்கப்படும்படியாக, இந்தியா இலங்கையில் இருக்கிற நம்முடைய சொந்த வீட்டார் ரட்சிக்கப்படும்படியாக இதற்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. எப்படியாகிலும் ஆண்டவருடைய வார்த்தை வளர்ந்து பெருகும்படியாக இந்த காரியங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். பிரபு ஜெபம் பண்ணுப்பா. ஹல்லேலூயா. உம்மை நன்றி உள்ளத்தோடு உம்மை துதிக்கிறோம்ப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் அந்த கால வேலைக்காய். உம்மை நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவர். இந்த ஆராதனை மத்தியிலப்பா கொடுக்கப்பட்ட விண்ணப்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே இந்த உலகத்துக்கு நீங்கள் வந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக ஜெபிக்கிறோம். அது யார் நிமித்தமாக ஆண்டவரே? அது எங்கள் நிமித்தமாக ஆண்டவரே. அல்லேலூயா. ஆண்டவரே எங்களை கொண்டு தாவனே இயேசப்பா நீங்களை கொண்டு பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே சத்தியத்தை ஆண்டவரே உலகம் முழுவதும் சொல்லத்தக்க எங்களை எடுத்து கர்த்தர் பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே உம்முடைய வந்த நோக்கம் ஆண்டவரே, நீர் எங்களுக்காக பாடுபட்டு எங்களுக்காய் மறித்து ஆண்டவரே அதை நாங்கள் உணர்ந்து கொள்ள எங்களை உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. எங்களை எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே சபைக்கு வந்தமா போனமாண்டு இருக்காதபடி ஆண்டவரே எங்களுடைய இருதயத்தில் ஒரு உணர்வை கர்த்தர் கட்டளிடுவீராக, எங்களோடு கூட பேசுவீராக ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுடைய கேம்பில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உம்மை பற்றி சொல்ல என் தேவன் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. உம்முடைய ஊழியம் வளரத்தக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய கிருபை தாங்கட்டும் அப்பா. விசேஷமாய் ஆண்டவரே எங்களுடைய சபையை உம்முடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். இதுவரை ஆண்டவரே எங்களுடைய ஊழியத்தின் பாதையில் தேவன் நடத்தி வந்தீங்க ஆண்டவரே. எத்தனையோ குறைவுகள் தேவைகளை சந்தித்தீங்க ஆண்டவரே. தடைகளை ஆண்டவரே முறியடித்தீங்க ஆண்டவரே. உம்முடைய ஆராதனையை செய்ய உதவி செய்தீங்க ஆண்டவரே. கொடுத்த வார்த்தையை நிறைவேற்றினீங்க ஆண்டவரே. நீங்க எவ்வளவு நல்லவர் அப்பா ஆண்டவரே. நாங்க பார்க்கிறோம் ஐயா, அநேக கதிரைகள் ஆண்டவரே காலியா இருக்கிறது ஆண்டவரே. எல்லாம் நிரம்பி வழியத்தக்க என் தேவன் ஆத்துமாக்களை கூட்டி சேர்ப்பீராக ஆண்டவரே. தகப்பனே எங்களுடைய சபையில் அதிக தேவைகள் உண்டப்பா. தேவைகளை கர்த்தர் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறேன். என் தேவைகளை சந்தியுங்க ஆண்டவரே. உம்மால்
கூடாத காரியம் ஒன்றுமில்லப்பா. ஆண்டவரே, இதுவரை நடத்தி வந்தீங்க ஆண்டவரே. ஊழியத்தில் எத்தனையோ தேவைகள், ஆனாலும் குறைவுகள் இல்லாதபடி ஆண்டவரே இத்தனை ஆண்டாய் நடத்தி வந்த உம்முடைய கிருபைகளுக்காய், உம்முடைய இரக்கங்களுக்காய் நன்றி ஆண்டவரே. நீங்க ரொம்ப நல்லவரப்பா. நீங்க ரொம்ப ரொம்ப நல்லவர். நடத்தின கிருபைகளுக்காய் நன்றி. அழைத்த தேவன் கைவிடுவது இல்லாண்டவரே. ஆண்டவரே, சபையில ஏந்தி தாங்கி ஒவ்வொரு ஊழியங்களையும் தேவன் நடத்தும்படியா ஜெபிக்கிறேன். ஊழியக்காரரை எடுத்து பயன்படுத்தும்படியா ஜெபிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே, சுகபத்தியில் உம்முடைய கிருபை மகனோடு கூட நடத்தும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இதுவரை நடத்தி வந்த தேவன் இனி நடத்த வல்லவராக இருக்கிறீங்கப்பா. இன்னுமாய் ஒவ்வொரு ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். உலகம் முழுவதும் ஆண்டவர் நடக்கிற ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. இந்தியா, இலங்கை தேசங்கள் முழுவதும் நடக்கிற ஊழியத்தை தேவன் எடுத்து பயன்படுத்துங்கப்பா. உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் எடுத்து பயன்படுத்தும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எத்தனையோ பாடுகள், வேதனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள் இருந்து ஊழியம் செய்கிற ஒவ்வொரு ஊழிய பிள்ளைகளையும் தேவன் எடுத்து பயன்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. உம்முடைய கிருபை ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இருப்பதாக. உலகம் முழுவதும் உம்முடைய சத்தியம் கடந்து போகும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. இந்தியா முழுவதும் உம்முடைய சத்தியம் கடந்து போகட்டும் ஆண்டவரே. எல்லா அதிகாரிகளும் உம்மை அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. நீங்க தான் மெய்யான தெய்வம் என்பதை எல்லா ஜனங்களும் கண்டுகொள்ள என் தேவன் தடைகளை முறியடிப்பீராக ஆண்டவரே. தடைகளை மாற்றி போடுவீராக. எல்லா ஜனங்களும் கண்டுகொள்ளட்டும் அப்பா. உம்முடைய கிருபை தாங்கட்டும் ஐயா. விசேஷமாய் தகப்பனே ஆண்டவரே, இலங்கை தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். இலங்கை தேசத்தில் நடக்கிற எல்லா விக்கிரங்கள் ஆராதனைகளுக்காக ஜெபிக்கிறோம். தடைகள் மாறி போவதாக. எல்லா சத்துருவின் கண்களுக்கும் ஜனங்களுடைய இருட்டிலும் ஆண்டவரே இருளான கண்களுக்கும் விலக்கி பிள்ளைகளை விடுதலையாக்கும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. உம்முடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். இலங்கை தேசத்தில் ஒரு விடுதலை உண்டாகட்டும். அற்புதம் நடப்பதாக. ஜனங்களை கண்டுகொள்ளட்டும். நீங்க தான் மெய்யான தெய்வம் என்பதை எல்லா மந்திரவாதிகளும் கண்டுகொள்ளட்டும். உம்முடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் எடுத்து பயன்படுத்துங்க. தேசங்களை எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. இன்னுமாய் ஆண்டவரே, குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. குடும்பத்தில் ஆண்டவரே, மனைவி ரட்சிக்கப்பட்டு கணவன் ரட்சிக்கப்படாத காரியங்கள், பிள்ளைகள் ரட்சிக்கப்படாத காரியங்கள் ஆண்டவரே, குடும்பமாய் உம்மை தேட என் தேவன் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன். எங்களுடைய சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் குடும்பமாய் உம்மை தேட தேவன் உதவி செய்யுங்கப்பா. பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. யாரும் ஆண்டவரே நரக பாதாளத்துக்குள்ள போகாதபடி உம்முடைய வருகையில் எடுத்து கொள்ளுகிற பிள்ளைகளாய் ஆண்டவரே, எங்களுடைய சபையின் பிள்ளைகள், எங்களுடைய குடும்பத்தின் பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்தும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. வார்த்தையை நிறைவேற்றுங்க ஆண்டவரே. நீங்க வந்த நோக்கத்தை நிறைவேற்றுங்க ஆண்டவரே. யாரும் அழிந்து போயிடக்கூடாது ஆண்டவரே. உம்மை அறியாமல் யாரும் மரித்து போயிடக்கூடாதுப்பா. என் தேவன் கிருபை இரக்கம் பாராட்டும்படியா ஜெபிக்கிறேன். ஊழியத்தின் தேவைகள் ஒவ்வொன்றையும் தேவன் சந்தித்து நடத்தி வந்த உம்முடைய கிருபை இரக்கங்களுக்காய் நன்றி அப்பா. உம்முடைய வல்லை முள்ள கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. கிருபையாய் நடத்துங்க ஆண்டவரே. ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் உம்முடைய திருப்பாதத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க எடுத்து பயன்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டார். தொடர்ந்து நம்ம அடுத்ததாக ஜெபம் பண்ண போகிறோம். நம்முடைய சபை அங்கத்தினருக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஹல்லேலூயா. குறிப்பாக அநேகருக்கு விசால பிரச்சனை, வேலையில் பிரச்சனை, சம்பளம் அதிக நாள் கிடைக்கல. இன்னும் புதிதாக வந்து அநேகர் இருக்காங்க. விசாவை அதிக காசு கொடுத்து வாங்கிட்டு இங்கே வந்து ஏமாற்றப்பட்ட நிலைமையில் இருக்காங்க. அப்படிப்பட்டவளை கர்த்தர் ஒரு நல்ல வேலையை கொடுத்தவளை போஷிக்கும்படி அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். அது மாத்திரமல்ல, ஊரில் விட்டு வந்த நம்முடைய குடும்பத்தினர், இங்கே இருக்கிற குடும்பத்தினர் எல்லாரையும் ஆண்டவரை பாதுகாக்கும்படியாக, அவர் ரட்சிக்கப்படும்படியாக விசேஷமாய், அது மாத்திரமல்ல அந்த குடும்பத்தின் தேவைகள் சந்திக்கப்படும்படியாக, விலையேற்றம் அதிகமாக இருக்கிறது, சம்பள குறைவாக இருக்கிறது, அதெல்லாம் மாற்றும்படியாக, தேவைகள் முழுவதும் சந்திக்கப்படும்படியாக கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக அதற்காக ஜெபம் பண்ணுவோம். வேலையில்லாத பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னும் நீண்ட நாள் காத்திருக்கிற காரியங்கள், ஜெபிக்கிற காரியங்கள் உண்டு. கர்த்தர் காரியத்தில் அதிசய அற்புதத்தை செய்து ஒரு பெரிய விடுதலையை கொடுக்கும்படியாக. தேவனால் கூடாத காரியம் உண்டு இல்லை. காத்திருத்தது ரொம்ப இருதயத்தை இழைக்க பண்ணும். ஆனாலும் ஜீவர்ச்சத்தின் கனியை போல ஆண்டவங்க பதில் கொடுக்கும் பொழுது அந்த மைமையான காரியத்தை சபையில் உள்ள எல்லாரும் பெற்றுக்கொள்ளும்படியாக அதற்காக ஜெபம் பண்ணும். அதே போல் இங்கே இருக்கிற வாலிப பிள்ளைகள், இந்தியா இலங்கையில் இருக்கிற வாலிப பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரை ஆர்வமாய் உற்சாகமாய் தேடி கண்டடைய அந்த வெளிச்சத்திலே அவங்க நடக்க அவங்களுக்காக ஜெபம் பண்ணும். காலங்கள் கெட்டு போயிருக்கிறது என்பதை நம்ம பார்க்குறோம். இளம் வயதில் எப்படி இந்த போதை வஸ்துக்கள், மதுபானங்கள்னால அவங்களுடைய ஆத்மா ஆண்டவர்கிட்ட திரும்பக்கூடாதபடிக்கு பிசாசு வஞ்சித்து வைக்கிற அந்த மயங்கி கிடக்கிற இளைஞர்களெல்லாம் நம்ம பார்க்குறோம். எல்லா தேசத்துலையும் பார்க்குறோம். அதே போல் குறிப்பாக நம்ம தான் அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். குறிப்பாக நம்முடைய சபை பிள்ளைகளுக்கு மாத்திரம் இல்லை, ஒவ்வொரு நம்முடைய இருக்கிற ஊர், தெரு எல்லாத்துலேயுமே இன்றைக்கு போதை வஸ்துக்கள்லாம் நம்ம பார்க்குறோம். சென்னை கொலை நகரம் அப்படின்ற அளவுக்கு பேராக இருக்குது. ஒரே வாரத்தில் 6 கொலைகள். அப்போது இதெல்லாம் எவ்வளோ கேவலம்
அவமானமான ஒரு காரியமாக இருக்குது, எவ்வளோ ஒரு கொடூரமான காரியமாக இருக்குது. ஹல்லேலூயா. இது நிமித்தம் தேசத்தில் சாபம் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இந்த சாபத்தை மாற்றத்துக்கு நம்ம தான் திறப்பில் ஆண்டுகிட்ட போய் நிற்கணும். ஆகவே நம்முடைய பிள்ளைகளை காத்துக்கொள்ளணும். நம்முடைய பிள்ளைகள்லாம் அப்படிப்பட்ட திருத்துற பிள்ளைக மாறணும். இங்கேருந்து கடந்து போனால் கூட இங்கே அறிந்து கொண்ட சத்தியத்தை ஒப்பு கொடுத்த உடன்படிக்கையின் ஞானஸ்தான உடன்படிக்கையில் ஒப்பு கொடுத்து அங்கே போய் அவர்களுக்கு சாட்சியாக நம்முடைய பிள்ளை இருக்கும்படியாக அதற்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். இந்தியா இலங்கை மாத்திரமல்ல, மற்ற தேசங்களில் இருக்கிற நம்முடைய சபையின் பிள்ளைகள், படிக்கிற பிள்ளைகள் யாவருக்கும் நல்ல பாதுகாவலை அளிச்சு அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை தேடி கர்த்தருக்கு பயப்படுற பயத்தோடு வளர்கிற சாட்சியாக பிள்ளைகள் இருக்கும்படியாக அதுக்காக ஜெபம் பண்ணுவோம். நம்முடைய ஆலய கட்டுமானத்தையும் ஆண்டு வாக்குத்தத்தம் பண்ணும்படியே எப்படி கொடுப்பேன் என்று சொன்னாரோ கொடுத்தார். அந்த ஆலயத்தின் கட்டுமான தொகையும் அவரே கொடுத்து சந்திக்கும்படியாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாக இதற்காக சார்ல்ஸ் ஜெபம் பண்ணுங்க. ஜெபம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இயேசப்பா, இந்த கால நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இங்கு 2 அல்லது 3 பேர் நாமத்தின் நிமித்தம் கொடுக்கலாம் அதுக்கு நினைச்சனவரே, இருக்கிறவராகவே இருக்கிறவரை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம் ராஜா. இல்லாதவர்கள் இருக்கிற போல் அழைக்கிற தேவனை மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. எங்களை பயிர் சொல்லி அழைத்தவரை மை துதிக்கிறோம்ப்பா. இம்மட்டும் எங்களை ஏந்தி சுமந்து தாங்கி தப்பு ஊத்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த மன மகிழ்ச்சியை நாளை அப்பா நாங்கள் அப்பா காண கிருபை செய்திருங்களே, அதுக்காக நன்றி ஏசப்பா. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியங்களை எங்களுக்கு தந்தீரே. ஜீவன், சுகன், பலன், ஆரோக்கியத்தை கட்டளிட்டிலே உமக்கு நன்றி ராஜா. அப்பா நன்றியோடு கூட மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. வேலை இல்லாமல், விசா இல்லாமல் அப்பா தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. காகங்களையும் நீங்கள் போஷித்து நீங்கள் வழி நடத்துகிறீங்க ராஜா. அப்பா ஆகாயத்து பறவைகளை அப்பா கவனித்து பாருங்களா, அறுப்பதும் இல்லை, நூற்பதும் இல்லை, களஞ்சத்தில் சேர்ப்பும் இல்லை, ஆனாலும் அவைகளை பரவமே பிதா அப்பா நீங்கள் போஷித்து நீங்கள் வழிநடத்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நாங்கள் உண்மையே நம்பி இருக்கிறோம் ஏசப்பா. அதற்கு நீங்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளை எல்லாம் கூட சொல்லியிருக்கீங்க ஏசப்பா. ஏசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. உண்மையே நாங்கள் சார்ந்திருக்க நீங்கள் கிருபை செய்யுங்க ராஜா. அப்பா அதற்கு நாங்கள் வேதத்தை வாசிக்கும் போது எப்படி நடக்கிற பிள்ளைங்களாம் எங்கள் மாற்றுங்க ராஜா. ஏசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. நன்றியோடு 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 கூட துதிக்கிறோம். இந்த அப்பா இந்த நாட்டில் இருக்கோம்ப்பா, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் எங்களுக்கு சாதகமாக அமைக்க நீங்கள் உதவி செய்யுங்க ராஜா. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். இரக்கத்தின் ஐஸ்வரம்படி எங்களை குறைவில் எல்லாற்றும் ஏசு கிறிஸ்து மகிமையாலே நிறைவாக்கும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. அந்த வேலை வாய்ப்புகளை நீங்கள் கட்டளிடும்படியே ஜெபிக்கிறோம். ஒவ்வொருக்கும் படிப்புக்கேற்ற வேலையும் விசாவும் சேலரியும் நிர்ணயிக்கும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். யாரும் வஞ்சிக்கப்படாதபடிக்கு கர்த்தாவே இந்த விசாக்கள் எல்லாம் அதிக அப்பா மணிக்கு எடுத்துட்டு அப்பா அவங்க கஷ்டப்பட காரியங்களை இங்கே அறிகிறீங்க ஏசப்பா. அவங்களுக்கு அப்பா ஏற்ற சமயத்தில் ஏற்ற காரியங்களை செய்யும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா நீதிமான பிள்ளைகள் அப்பத்திற்கும் தண்ணீருக்கும் இறந்து தெரிவதில்லை ராஜா. ஏசப்பா நீங்கள் வாக்குத்தத்தம் பண்ணினவர், நீங்கள் உண்மை உள்ள தேவன் அப்பா. உண்மை நீங்கள் அழைத்தீங்க ராஜா. அவங்க அப்பா நீங்கள் அவங்களை ஒவ்வொருவருக்கும் நீங்கள் போஷித்து நீங்கள் வழி நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா நாங்கள் இம்மைக்கு மாத்திரம் நான் தேடினால் அப்பா நாங்கள் பரிதவிக்கப்பட்டவங்க ஏசப்பா. ஸ்தோத்திரிக்க நித்திற்காய கத்தாவே. இந்த சபையில் நாங்கள் இருக்கும்போது கூட கத்தாவே எத்தனையோ வசங்களை கேட்டு அதன்படி நடக்கிறோம். பிறரையும் அப்பா நாங்கள் அப்பா உங்களுடைய சந்நிதியிலே வந்து சேர்க்க அப்பா அந்த ஆத்தும பாரத்தை கட்டளையிடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏசப்பா நாங்கள் வந்தோம், ஏதோ இருந்தோம், போனோம் என்று இல்லாதபடி கத்தாவே அப்பா நித்திய ஜீவனை சுதந்திர கொள்ள நீ கிருபை இரக்கம் பாராட்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரே செய்வோம் யோசுவா சொன்னது போல கத்தாவே முடிவு பரியந்தம் நிலைத்திருந்த ரட்சிப்பை நாங்கள் காத்துக்கொள்ள கிருபை செய்யுங்க. ரட்சிப்பு உங்களுடையது ராஜா. அப்பா ரட்சிக்க கூடாதபடி கரம் குறுகி போகவில்லையே ராஜா. ஏசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் கத்தாவே. அப்பா நீங்க பெரிய காரியங்களை செய்தும் நாமத்தை நீங்க மயம்படுத்திக் கொள்ளுங்க ராஜா. அது மட்டும் இல்ல ராஜா அப்பா வேலை செய்தும் சேலரி இல்லாத இருக்கிற பிள்ளைகளை நிலைத்திருளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏசப்பா நீங்க இரக்கம் பாராட்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏசப்பா அதிகாரி மத்தியிலே தயவும் உங்களுடைய கிருபையும் சூழ்ந்து கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். ஏசப்பா அந்த வஞ்சிக்கப்படுகிற காரியத்திலிருந்து விடுதலை செய்யுங்க. ஏசப்பா இந்த மந்த்துக்குள்ளார கத்தாவே அவங்களுக்கு ரிட்ரோவேட்டா அந்த சேலரி எல்லாம் கிடைக்க நீங்கள் உதவி செய்தும்படியா நாங்கள் கிரெடிட்டாக நீங்கள் உதவி செய்தும்படியா நாங்கள் அப்பா ஜெபிக்கிறோம். ஏசப்பா அந்த கண்ணீரோடு கவலைகளோடு இருக்கிற பிள்ளைகள் மனதின் பாரங்களை எல்லாவற்றையும் நீக்கி போடுங்க ஏசப்பா. ஏசப்பா இன்னும் கடன் பாரங்களோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கற்று ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அப்போ நீயோ கடன் வாங்காதிருப்பாய், கடன் கொடுப்பாய் சொல்கிற ஆசீர்வாதம் ஏசப்பா பிள்ளைகள் தலையில் தங்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அப்பா வேதனைகள், கண்ணீர்கள், மனபாரங்கள், கவலைகள், அப்பா துக்கங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் அறிந்திருக்கிற தேவன். எந்த ஒரு துணிகரமான முடிவுகளை எடுக்காதபடி
நடத்தும்படிக்கு கத்தாவே ஆவியானவர் நீங்கள் வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். நீங்கள் போதித்து, நீங்கள் கண்டித்து, நீங்கள் உணர்த்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அப்பா துதிக்கிறோம்ப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கத்தாவே. அப்பா ரட்சிக்கப்படாத பிள்ளைகளை உன் கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஒவ்வொரு குடும்பங்களையும் கத்தாவே, பெரியோர் முதல் சிறியோர் வரை அப்பா உம்மை அறிந்து கொள்ள அப்போ வசனத்தை அப்பா நேசிக்க கற்றுத்தாங்க ஏசப்பா. அப்பா வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரலை என்று சொல்லியிருக்கேன் ஏசப்பா. நீங்கள் அந்த வசனத்தை உறுதியாய் பற்றிக்கொள்ள மனதுடனாக இருக்க கிருபை செய்யுங்க ஏசப்பா. ஏசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் கத்தாவே. அப்பா ஸ்தோத்திரிக்க அனாதி ஸ்நேகத்தினாலே சேகித்தால் காரணத்தினால இழுத்துக் கொள்கிறேன் என்று சொன்ன தேவனே உம்மை துதிக்கிறோம். பெற்றோர்களையும் கருத்தில் பிடிக்கிறோம் அப்பா, உற்றார் உறவினர்கள் ஒவ்வொருவரையும் கருத்தில் பிடிக்கிறோம் அப்பா. நீங்கள் தூரத்துக்கும் சமீபத்திற்கும் தேவனாக இருக்கிறீங்க ஏசப்பா. வியாதிகள் பலவீனங்களோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீங்கள் பரம வைத்தியராக இருக்கீங்க அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். வார்த்தையே மருந்தாக இருக்குது ராஜா. யெகோவா ராஃபா என்ற நிமித்தம் கத்தாவே எத்தனையோ பேர் பலவீனங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் மாற்றி போடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. இந்த நாளில் கூட வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் வருகிறோம் ராஜா. அப்பா உலகத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளும் கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஏசப்பா. உன்னுடைய குழந்தைங்க கருத்தினால் போது சமாதானம் பெரிதாக இருக்கும்னு சொல்லியிருக்கேன் கத்தாவே. அப்பா ஸ்தோத்திரிக்கேன். வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தி கற்றுக்கொள்ளணும், வேத வசனை காத்து நடப்பதனாலே என்று அப்பா வாலிப பிரார்த்தனை சிருஷ்டிக்கிற நினை என்று சொல்லியிருக்கேன் கத்தாவே. ஒவ்வொருக்கும் வசனம் பெற்றுக்கொள்ளு அப்பா. அதன்படி நடக்கிற பிள்ளைகளை அப்பா சத்தியத்திலே நடக்கிற காட்டில் வேறு சந்தோஷம் இல்லையே ராஜா. அந்த பிள்ளைகள் ஒவ்வொரு சத்தியத்தில் நடக்கணும் கிருபை செய்யுங்க அப்பா. எதற்கும் அடிமைப்படாதபடிக்கு கத்தாவே அப்பா உமக்குள்ளாக இருக்க கிருபை செதலும்படியாக ஜெபிக்கிறோம். எங்க இருந்தாலும் நீ பார்க்கிறீர் என்ற உணர்வை நீ கட்டளையிடுங்க ராஜா. உமக்கு பயப்படுற பயத்தை அப்பா கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்கள் பிள்ளைங்க சர்ச் மெம்பர்ஸ் அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அந்த அடல்ட் பிள்ளைங்களை ஒவ்வொரையும் கட்டில் பிடிக்கிறோம் கத்தாவே. ஏசப்பா நீங்கள் பொறுப்பெடுக்கும்டா. ரத்த கோட்டைகளை மூடி மறைங்கிறாதா ராஜா அப்பா. பிசாசனம் கையில் அப்பா விழாதபடி நீங்கள் அப்பா அந்த கண்ணிக்கு நீங்கள் விளக்கி காத்துடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. விசுவாசித்து அப்பா உங்களுடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டு முக்காக அப்பா ரட்சிப்புக்குள்ளாக இந்த பிள்ளைங்களை ஒவ்வொருவரையும் நீங்கள் மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அப்பா அந்த ஸ்தோத்திரிக்கிறோம் கத்தாவே. ஆல்கஹால் அடிக்ஷன் கத்தாவே, இன்னுமாக கத்தாவே ஸ்மோக்கிங் அடிக்ஷன் கத்தாவே, இன்னுமாக ராஜா எத்தனையோ பிரச்சனைகள் உண்டு ராஜா. இதில் இந்த பிள்ளைகள் விழாதபடிக்கு கத்தாவே உங்களுடைய வசனம் அப்பா அந்த பிள்ளைகளை போதித்து வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அப்போ உங்களுடைய பரிசுத்தாவின் அபிஷேகத்தினாலும் வரங்களாலும் வல்லமையினாலும் இந்த பிள்ளைகளை ஒவ்வொருவரும் நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த வேத வசனமே கால்கள் தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. கற்றுக்கொண்ட பாடங்களை எல்லாம் அப்பா நினைவு கூற நீங்கள் கிருபை செய்யுங்க அப்பா. உமக்கு பயப்படுற பயத்தையும் பெட்ரோலுக்கு கீழ்ப்படுதலும் தந்தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கு விட்டாலும் அப்பா உமக்கு அப்பா சாட்சியாக நிறுத்த நீங்கள் உதவி செய்யுங்க ஏசப்பா. ஏசப்பா தேவைகளை எல்லாவற்றையும் நீங்கள் சந்திங்க ஏசப்பா. தனிமையிலே அப்பா நீங்கள் கூட இருங்க, ஒரு தகப்பன் போல இருங்க ஏசப்பா. தாயை போல நீங்கள் ஆற்றி தேற்றி அரவணைக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. இந்த நாளில் கூட அப்பா காத்திருக்க பிள்ளைங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. விசாக்காக காத்திருக்க பிள்ளைங்கள், வேலைக்காக காத்திருக்க பிள்ளைங்கள் அப்பா, திருமணத்திற்காக காத்திருக்க பிள்ளைகளை கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் கத்தாவே அப்பா. ஸ்தோத்திரிக்கு முக்கிய பயந்த பிள்ளைகளை அப்பா நீங்கள் சூஸ் பண்ணி தரும்படியாக அப்பா ஏற்ற சமயத்தில் நீங்கள் கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். காண திருமணத்தில் நடந்த போல கத்தாவே நீங்கள் அதிசயமான காரியங்களை செய்து உமது நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்திக்கோங்க ராஜா. இன்னும் தாயும் தகவலும் இல்லாத பிள்ளைகள் உண்டு ராஜா. அந்த பிள்ளைகளுக்கு நீரே வரனை கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம். பயந்த பிள்ளைகள் அப்பா தேர்ந்தெடுத்துக்கொள்ள நீங்கள் கிருபை செதலும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீ அதிசயமானவர், ஆலோசனை கத்த செயலில் மற்றொரு ஒரு பெரிய அதிசயங்களை செய்து உமது நாமத்தை நீங்கள் மயப்படுத்திக் கொள்ளுங்க ராஜா. ஏசப்பா ஸ்தோத்திரிக்கும் கத்தா. இன்னும் பிள்ளை செல்வதற்காக காத்திருக்க பிள்ளைகளை சபை பிள்ளைகளும் கத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. நெட்டு நாளாய் காத்திருப்பது இதயத்தில் இருக்க மாட்டேன், ஆனால் விரும்பினது வரும்போது ஜீவ விருச்சிகமாக இருக்கும் என்று சொல்லியிருக்கதா. இல்லாதவள் இருக்கிற போல் அழைக்கிற தேவன் நீங்க ராஜா. மல்லடி பிள்ளைத்தா ஆனந்த சந்தோஷத்தில் அமர்த்து பண்ணுவேன் என்று சொல்லிங்கப்பா. அந்நாளின் கண்ணீரை கண்ட தேவன், சாராலை கடைச்சத தேவன் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. நீங்கள் பெரிய காரியங்களை செய்து அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். அடைக்கப்பட்ட வாசல்கள் எல்லாம் திறக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. நீங்கள் மகிமையான காரியம் செய்து அப்பா நீங்கள் உங்கள் நாமத்தை மயம்படுத்திக் கொள்ளுங்க அப்போ. மீதியான வழிநீரை பொறுப்படுத்துங்க, ஆசீர்வாதங்க வழிநடத்துங்க. சகல துதிக்கனமே நமக்கு செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே ஆமென். ஆமென் ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டார். அல்லேலூயா. இந்த வேளையில் நம்ம எல்லாரும் எழுந்திருந்து நம்முடைய ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. எல்லா துதிக்கும் கணத்திற்கும் பாத்திரர். அல்லேலூயா. வேதத்தில் நம்ம அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். வேதத்தில் எப்படி அங்கு ஜனங்கள் மற்றவர்கள் ஆண்டவரை துதித்தார்கள். அல்லேலூயா. அப்போ அந்த காரியத்தில் நானும் கூட என்ன செய்யணும், ஆண்டவரை துதிப்பதற்கு நம்ம படிக்க வேண்டும். ஏசாயா 7ஆம் அதிகாரம் 3-2 வசனங்களில் பார்க்குறோங்க. கேருபீன்கள், அதாவது தேவ தூதர்கள், முதல்நிலை தேவதூதர்கள் உள்ள அந்த கேருபீன்கள் என்று பார்க்குறோம். இவங்க கேருபீன்கள் ஆண்டவருக்கு பக்கத்தில் இருந்து ஆண்டவருக்கு சேவை செய்கிறவர்கள் என்று வாசிக்கிறோம். ஹல்லேலூயா.
அப்படிப்பட்ட கேருபீன்கள் மாத்திரம் அல்ல, கூடவே இன்னொரு கூட்டம் இருக்குது, சேராபீன்கள் தான் ரொம்ப ஆண்டுக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்து ஊழியம் செய்கிறவங்க. அப்போ அந்த தேவதனுடைய ஒரு வகை. அதே இதை வெளிப்படுத்தல் 4:8 பார்க்கும்போது அங்கு அவள் எப்படி சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தினார்கள்? சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். அல்லேலூயா. நாமும் கூட நம்முடைய ஜெபங்களில், நம்முடைய வாழ்க்கையில் அல்லேலூயா, என் ஆண்டவர் பரிசுத்தர். அல்லேலூயா. ஆண்டுடைய வசனம் சத்தியமாய் பரிசுத்தமாக இருக்கிறது. ஆண்டுடைய வசனம் நமக்குள்ள உள்ள வர வர அழுக்குகள், ஆண்டு விரும்பாத காரியங்கள் வெளியே போய் சுத்திகரிக்கப்படுதல், அழுக்கு நீக்கப்படுதல், சுத்திகரிக்கப்படுதல் எப்போ உண்டாகுது? ஆண்டுடைய வசனம் மனதார ஏற்றுக்கொள்ளப்படும் போது உண்டாகுது. அப்படிப்பட்ட ஒரு காரியம் நமக்குள்ளே நடந்து அது மாத்திரமல்ல, நம்ம ஆண்டவரை துதிக்கும் போதும் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், எல்லாம் சொல்லுமா, ஒரு 7 சொல்லுமா, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பரிசுத்தர். ஹல்லேலூயா என்று நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஆண்டவரை துதிக்க படிப்போம். உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீட்டிற்கும் நம்முடைய சேனைகளின் தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. அவர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். தம்முடைய இரத்தத்தினாலே நம்மை பரிசுத்தமாக்குகிறார், தம்முடைய வார்த்தையாலே நம்மை பரிசுத்தமாக்குகிறார். அல்லேலூயா. அவருடைய வார்த்தை அக்கினியாக இருக்கிறது, சுட்டரிக்கும் அக்கினியாக இருக்கிறது, நம்மை சுத்திகரிக்கிறது, பரிசுத்தமாக்குகிறது. அல்லேலூயா. அவரே போற்றப்படத்தக்கவர், புகழப்படத்தக்கவர், உயரமும் உன்னதமான சிங்காசனத்திலே பரலோகத்திலே வீற்றிருக்கிறவர். அவர் பூலோகத்தில் உள்ள யாவர் மேலும் அவருடைய கண்கள் நோக்கமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே உற்சாகமாய் அவரை நம்ம உயர்த்துவோம். அவரே எல்லா புகழுக்கும் போற்றுதலுக்கும் தகுதியானவர். அவரை உயர்த்துவோம். அவருடைய செயல்கள் மகத்துவமானது. ஆலோசனை கர்த்தர் செல்லே மகத்துவம் உள்ளவர். ஹல்லேலூயா.
கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் முழங்குகிற கேருபீன்கள் சேராபீன்கள் மத்தியில வாசம் பண்ணுகிற தேவன் நீர் ஒருவரே தேவன். உம்மை துதிக்கிறோம், போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். உம்மை போல வேறு தேவன் இல்லை. விக்கிரகங்கள் அழிந்து போகும், விசாரிக்கப்படும் நாட்களிலே அவைகள் இல்லாமல் போகும். தேவரீர் ஒருவரே உயர்ந்திருப்பீர். எல்லா நாமத்திற்கும் மேலான உம்முடைய நாமத்திற்கு பெயருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. வானத்தோர் பூதலத்தோர் பூமியின் கீழுள்ளோர் யாவருடைய முழங்கால்களும் முழங்கும்படியான மகிமை பொருந்திய உம்முடைய நாமத்துக்கு வல்லமைக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவரீர் பரிசுத்தர், நீர் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர். ஆண்டவரே, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர். பரலோகத்திலே பரலோக சேனையாகிய தேவதூதர்களுக்கு தேவனாய் இருக்கிற நீர் பரிசுத்தர். உம்முடைய வசனம் பரிசுத்தம், உம்முடைய வார்த்தை பரிசுத்தம். ஹல்லேலூயா. உம்முடைய வசனத்தால் எங்களை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்துகிற அனுபவத்தோடு நாங்கள் பரிசுத்தத்தின் மேல பரிசுத்தம் அடைந்து வாழ்நாள் முழுவதும் சுத்திகரிக்கப்பட்டு பரிசுத்தம் அடைந்து பூரணப்படுகிற அனுபவத்தோடு கூட உமக்கு பயப்படுகிற பயத்தோடு பூரணப்படும்படிக்கு ஆண்டவரே உம்மை ஒவ்வொரு நாளும் தேடுகிற பிள்ளைகள் காணப்படும்படிக்கு ஆண்டவரே நாங்கள் எல்லா ஆசீர்வாதத்துக்கும் உரிய பிள்ளைகளாகும்படி உமக்கு பயப்படுகிற பயத்தோடு கூட பரிசுத்தத்திலே பூரணப்பட எங்க எல்லாருக்கும் உதவி செய்கிறவரே, உம்முடைய இரத்தத்தால கழுவி சுத்திகரித்தவரே, உம்முடைய வார்த்தையை அனுப்பி பலப்படுத்தினவரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, நீர் எவ்வளவு மகத்துவம் உள்ளவர். எங்களுடைய சிந்தனைகள், பேச்சுக்கள், கிரிகள் எல்லாவற்றிலும் உம்முடைய வசனத்தை வைத்து அசுத்தங்களை நீக்கி ஆண்டவரே நீர் விரும்புகிற பரிசுத்தத்தை எங்களுக்கு கொடுத்து எங்களை பரிசுத்தவான்கள் நீதிமான்கள் என்று சொல்லும்படியான வார்த்தைகளை கொடுத்தீரே. சிலுவை இரத்தத்தை சிந்தினீரே. மாசற்ற பாவமற்ற தூய இரத்தத்தால எங்களை கழுவினீரே. நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. விசுவாசத்தினாலே எங்களை நீதிமான்கள் ஆக்கினீரே. நாங்கள் இப்படி விசுவாசிக்க எங்கள் பாவத்தின் தண்டனையை சிலுவையில கிறிஸ்து இயேசு ஏற்றுக்கொண்டா என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கவும், ஆகவே நாங்கள் எங்கள் வாழ்நாள் முழுவதும் உம்முடைய வார்த்தையை பின்பற்றி நடக்கிற உடன்படிக்கையிலே உடன்பட்டு உம்மை பின்பற்றுகிற உத்தமமான பிள்ளை காணும்படிக்கு நீர் எங்களை ஆண்டவரை தெரிந்து கொண்டபடினாலே நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. எங்களை முன்குறித்தீரே, முன்னறிந்தீரே. ஆண்டவரே, நீர் செய்த மகாபரிய பாக்கியங்களுக்காக நன்றி. எங்களுக்காக ரத்தம் சிந்தி மீட்ட உம்முடைய அன்புக்காய் ஸ்தோத்திரம் தகப்பனே. விடுதலையின் ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். பாவத்தில் இருந்து, சாபத்தில் இருந்து, வலியில் இருந்து, வேதனையில் இருந்து, கண்ணீரில் இருந்து எங்களை விடுதலை தருகிற விடுதலை நாயகரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை அன்றி வேற எங்கேயும் விடுதலை கிடையாது. இதுவரைக்கும் உலகத்தில் கிடைக்காத எல்லா விடுதலையும் எங்களுக்கு டாக்டரால முடியாது, ஆண்டவரே அறிஞர்களால முடியாது. உம்மால முடியும், உம்மால மாத்திரம் முடியும். உம்முடைய மகிமை ஐசிய அற்புதமாக எங்கள் வாழ்க்கையில கடந்து வருகிற கிருபைக்காக, உம்முடைய இரக்கமுள்ள தயவுக்காக நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எவ்வளவு மகத்துவம் உள்ள தேவன் ஆண்டவரே. உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருந்து எங்களை பார்க்கிற உம்முடைய அன்பின் பார்வைக்காய் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா, நீர் எங்களை ஆளுகை செய்யணும். நாங்க எங்க சுயம் வேறு யாராவது எந்த அதிகாரமாவது எங்களை ஆளுகை செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை கொண்டு நீங்க எங்களை ஆளுகை செய்யணும். நாங்க அல்ல தகப்பனே, எங்களுடைய சுயம் அல்ல, எங்க மேட்டிமை அல்ல, எங்க பெருமை அல்ல, எங்க படிப்பு அல்ல, அறிவு அல்ல, ஞானம் அல்ல, அழகு அல்ல. ஆண்டவரே, உம்முடைய ஞானம் பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை கொண்டு எங்களை ஆளுகை செய்து அதிகாரப்படுத்தி இந்த பூமியில பிரியமான பிள்ளைகளை நடக்க ஆவியானவர் வாங்க வந்து ஆளுகை செய்யுங்க.
நீர் எங்களை ஆளுகை செய்யுங்கப்பா. நாங்கள் எங்களை ஆளுகை செய்ய வேண்டாம். எங்களுடைய அறிவு, புத்தி, மேட்டிமை, பெருமைப்படுகிற காரியங்கள் ஒன்றும் எங்களை ஆளுகை செய்ய வேண்டாம் தகப்பனே. இச்சைகள், சாத்தான் இச்சைகள் மூலமாக, கண்ணி நிச்சயம் மூலமாக, மாம்சத்தின் நிச்சயம் மூலமாக பெருமையை கொண்டு வந்து எங்களை ஆளுகை செய்ய வேண்டாம் தகப்பனே. ஆவியானவர் நீங்கள் எங்களை ஆளுகை செய்யுங்க. உம்முடைய விருப்பம் எங்கள் சிந்தனையில், உம்முடைய விருப்பம் எங்கள் பேச்சில், உம்முடைய விருப்பம் எங்கள் செயல்களில், எங்கள் சரீரத்தை பரிசுத்த ஜீவ பலியை ஒப்பு கொடுத்து உமக்கு பிரியமாய் ஆராதனை செய்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. வாரத்துக்கு ஒரு முறை ஆலயத்துக்கு வந்துள்ள தகப்பனே, தனிப்பட்ட வாழ்க்கையில் உம்முடைய மேன்மையை, மகிமையை, அன்பை, வல்லமையை உணர்ந்து அதையெல்லாம் சொல்லி உம்மை போற்றுகிற, மகிமைப்படுத்துகிற, உயர்த்துகிற, ஸ்தோத்திர பலியிடுகிற பிள்ளைகளை மாற்றுங்க ஆண்டவரே. அடைபட்ட நாவுகள் திறப்பதாக, உணர்வுள்ள இருத்தை தாங்க ஆண்டவரே. உம்மை குறித்து, உம்முடைய வார்த்தைகளை குறித்து, அதை நாங்கள் செயல்படுத்துவதை குறித்து சிந்திக்கட்டும் ஆண்டவரே. நித்திய ஜீவனை நோக்கி பார்த்து நான் எதற்காக பிறந்தேனோ, ஜீவனுள்ள தேவனை அறியவும் புரியவும் அவரை ஸ்தோத்தரிக்கவும் ஆராதனை செய்யவும் நான் படைக்கப்பட்டேன் என்கிற இதன் மூலமாக தேவனிடத்தில் அப்படி கிருபை மூலமாக அன்பு கூறுவதை நான் உணர்ந்து அனுபவிக்கவும் நான் பிறந்தேன் என்பதை, முடிவில் நித்திய ஜீவனில் கிறிஸ்து இயேசுவோடு கூட நித்திய காலமாக இருப்பேன் என்கிற விசுவாசத்தோடு இவனை மேற்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்க. ஆவியானவர், உணர்வின் ஆவியானவர் உணர்த்துங்க. நீங்கள் கிறிஸ்து இயேசுவின் வார்த்தைகளை கொண்டு எங்களை நடத்துங்க. சத்திய பாதையில், நித்திய பாதையில், சமாதான பாதையில், ஜீவ பாதையில் நடத்துங்கப்பா. மெய் சமாதானமும் மெய் சந்தோஷமும் உம்மிடத்தில், உம்முடைய வழிகளில் மாத்திரம் உண்டு. உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை கரம் பிடித்து நடத்துங்க. பாதை விலகும் போது எச்சரித்து கண்டித்து திருத்துங்க ஆண்டவரே. உம்முடைய கண்டிக்கும் வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க இருதயத்தை தாங்க. கடின இருதயமெல்லாம் மாறி போட்டோம். அவிசுவாசமாய் உமக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிற கடின இருதயத்தெல்லாம் உடைத்து போடுங்க. உமக்கு பிரியமான பிள்ளை மாறட்டும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. அறிவிப்புகள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். வாரந்தோறும் காலை ஆராதனை 9:30க்கும் மாலை ஆராதனை 5 மணிக்கும் நடைபெறுகிறது. மாலை ஆராதனை முடிந்த பிற்பாடு வேதாம கல்லூரி பாடங்கள் நடைபெறும். வேதாம கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டு தொடர்ந்து 5வது பேட்ச் நடந்து கொண்டிருக்கிறது. ஆரம்பிக்கப்பட்டு ஒரு 5-6 வாரம் தான் ஆகுது. ஆகவே புதிதாக நீங்கள் யாராவது சேரணும்னா எப்போ வேணாலும் வந்து சேரலாம். மாலை 7:30லேருந்து இரவு 7:30லேருந்து 8:30 வரைக்கும் 1 மணி நேரம். ஆகவே தயவுசெய்து இந்த காலங்களை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். அல்லேலூயா. கர்த்தரை அறிகிற அறிவு பெரிய பாக்கியம். அந்த அறிவை நமக்குள்ளே கொண்டு வருது பரிசுத்தம். அல்லேலூயா. அந்த அறிவு நம்மள செயல்படும்போது திவ்ய சுவாபம் உண்டாகும். பிசாசின் எந்த ஆளுகையும் மேலே இருக்காது. தேவன் விரும்பாத அசுத்த குணங்கள் நம்மளை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கும். பரிசுத்த ஆவியானவர் வந்து வாசம் செய்வார். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை கொண்டு நம்மை நடத்துவார். இதெல்லாம் உங்களுக்கு எளிதாக கிடைக்கும்படியான இப்படிப்பட்ட காரியங்கள் சபையில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. நீங்கள் தான் பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வேத ஆராய்ச்சி, உலகத்திலே மிக மிக அதிக வேதத்தை கற்றவர்களில் ஒருவர் டாக்டர் பால்மோனி அவர்கள். அவங்க நமக்கு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இரவு 7 மணி முதல் 8:30 மணி வரைக்கும் ஜூமில் அந்த வேதாம படிப்பை, அந்த ஆராய்ச்சியை நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. தயவுசெய்து இது வரைக்கும் சேராதவங்க வந்ததை பாருங்கள். அல்லேலூயா. பாஸ்டர் ஒவ்வொரு வாரம் கத்திக்கிட்டு இருக்காரு, ஒரேடையாக போய் பார்ப்போமே அப்படின்னு வாங்க, வந்து பாருங்கள். மேன்மையை கண்டு நீங்கள் அப்புறம் வந்தால் போதும். அல்லேலூயா. அதே போல் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை மன்றாட்டு ஜெப வேளை ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். இது போக தனிப்பட்ட அவர்களுடைய ஜெப குறிப்புகளுக்காக ஜெபிக்கிறோம். உங்களுடைய ஜெப குறிப்புகளை நீங்கள் சபைக்கு வரும்போது தாளில் எழுதி கொடுக்கலாம். சிஸ்டர் பிரியாட்ட கொடுங்க, அல்லது ஃபோன் பண்ணி நம்பர் நோட் பண்ணிவிடுங்க. நீங்கள் கூப்பிடுங்க, உங்கள் ஜெப குறிப்புகளை சொல்லுங்கள், உங்களுக்காக ஜெபிப்போம். அல்லேலூயா.
அப்போது உங்களுக்காக ஜெபிக்கிற கண்ணீர் விட்டு ஜெபிக்கிற ஆட்கள் இன்றைக்கி சபையில் இருக்காங்க. ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். அப்போது நீங்களும் அவங்க கூட சேர்ந்து ஜெபிக்கும்போது அந்த ஜெபங்கள் கேட்கப்பட்டு உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம். நீங்களும் நிறைய பேருக்கு ஜெபம் பண்ணும்போது தேவனுடைய சித்தம். அல்லேலூயா. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது அவருடைய சிறையிருப்பு மாறிற்று. நம்முடைய சிறையிருப்பு மாறணும்னா நம்ம பிறருக்காக ஜெபிக்கணும். குறிப்பாக ஆண்டவருடைய கோபம் இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கணும். அநேகர் மனம் திரும்ப ஜெபிக்கணும். அல்லது நம்ம குடும்பத்தார் மனம் திரும்ப ஜெபிக்கணும். ரட்சிக்கப்பட ஜெபிக்கணும். இப்படி அநேகர் ரட்சிக்கப்படுவது தேவ சித்தமாக இருக்குது. அப்படின்னாலே அதற்காக முதல்ல நம்ம ஜெபிக்கணும், பிரயாசப்படணும். அல்லேலூயா. அவை இப்படிப்பட்ட காரியங்களை நமக்கு ஆண்டவர் ஆசீர்வதித்து தருவாராக. உங்களை உண்மையாக ஒப்பு கொடுங்க. கவலைகள்லாம் மாற்றுகிற தேவ மகிமையை காண்போம். அல்லேலூயா. தொடர்ந்து சாட்சிக்கான நேரம் நமக்கு. இப்போ சாட்சி சொல்ல விரும்பும்போது சுருக்கமாக எழும்பி சுருக்கமாக சொல்லுங்கள். வீட்டிலே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. நான் இன்றைக்கி இந்த சாட்சி சொல்லணும் ஆண்டவரே, அப்படி நாமத்தை மகிமைப்படுத்தணும், அநேகருக்கு அது பிரயோஜனமாக இருக்கணும் ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் வீட்டிலே ஒரு முறை ஒரு ப்ராக்டிஸ் எடுத்துவாங்க. ஏன்னா தேவையில்லாத நிறைய காரியங்களை பேசி நேரத்தை வேஸ்ட் ஆகக்கூடாது. கர்த்தர் நல்லவர். என்னை மகிமைப்படுத்தும் எந்த ஸ்தானத்தில் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்காங்க. ஆண்டவர் பொய்யுரையாதவர். வாழ்க்கையில் வந்து ஒரு விருப்பம் வரணும். நான் சபையில் ஆண்டவரை மகிமைப்படுத்தணும், ஆண்டவரே ஒரு பொருத்தனை பண்ணுங்க, ஆண்டவரே அந்த ஜெபத்தை என்னுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுங்க, ஆண்டவரே நான் சபையில் சாட்சி சொல்லணும், அப்படி நாமத்தை மகிமைப்படுத்தணும்னு கேளுங்க. கர்த்தர் பெரிய எங்களை செய்வார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் இந்த நாளிலும் இந்த இடத்துல என்னை சாட்சியாய் நிறுத்தினதற்காக எங்கள் தேவாதி தேவனை நான் மனதார ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவன் தாமே ஆண்டிருந்த சாட்சி ஆசீர்வதித்து தருவாராக. மகள் ஜெஸ்னானுடைய காரியங்கள் கடந்த நாட்களிலும் போன மாதத்தில் மீண்டும் அவளுக்கு அந்த மூக்கில் அந்த மார்க் வர தொடங்குச்சு. போன் பெயின் அப்படிலாம் இருக்கும்போது எனக்கு திருப்பியும் 2017 ஆரம்பமான அந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸ் திருப்பியும் வந்துருமோ அப்படின்னு ஒரு பயம். ஆனாலும் நான் வந்து ஒவ்வொரு நாளும் விசுவாச அறிக்கை செஞ்சு இப்போ ஜெபம் பண்ணுறதுக்கு என்னை ஆவியானவர் அப்படி என்னைய பழக்கவித்து கொண்டிருக்கிறனால நான் விசுவாசத்தோடு ஆண்டவரே நம்முடைய உயிர்த்தளிரின் வல்லமை அவருடைய எலும்புகளுக்குள்ளாக கிரியை செய்யட்டும் கர்த்தாவே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொரு நாளும் இப்போ ஜெபிக்க தொடங்கினேன். ஆனால் பார்க்குற காரியங்கள் வந்து அகெயின்ஸ்டாக இருந்தது, கஷ்டமாக இருந்தது. ஆனாலும் நான் விசுவாசத்தை விடலை. ஆனால் மனிதனாக இருக்கிறனால ஒரு சின்ன கஷ்டம், எனக்கு பயம் இருக்க தான் செஞ்சிச்சு. ஆனாலும் கர்த்தர் தாயின் என் கருவில் இருக்கும் பொழுது மரணத்திலிருந்து தேவன் தூக்கி எடுத்தார். இன்றைக்கி இந்த வயசு வரைக்கும் தேவன் ஜீவனை தந்திருக்கிறாரு. அந்த எகிப்தின் வியாதியிலிருந்து ஃபிட்ஸ்லேருந்து தேவன் விடுதலையை கொடுத்தாங்க. ஆண்டவர் அந்த டேப்லெட் எல்லாமே நிப்பாட்ட வைத்தார். அது மெடிக்கலில் வந்து அது நடக்காத காரியம். ஆனாலும் தேவன் அற்புதமாக 2008 அங்கே அந்த வாய்ஸ் ஆஃப் சால்வேஷன் சபைக்கு வரவும் தேவன் அவரை அறிகிற அறிவை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் அந்த பாக்கியத்தை தந்தார். தேவன் தொடர்ந்து அந்த வார்த்தை இருக்கிறதுனால இன்றைக்கி எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் அந்த சூழ்நிலைகளில் மத்தியெல்லாம் தேவன் கைவிடாதவராக அந்த வார்த்தை, நான் சோர்ந்து போகும்போதெல்லாம் வார்த்தையை தந்து தந்து அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காண செய்த எங்களை மீண்டும் உயிர்ப்பித்து பாதாள குழியிலிருந்து மீண்டும் தூக்கி தூக்கி எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறார். தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். திருப்பி போன 21ஆம் தேதி எங்களுக்கு டாக்டர் அப்பாயின்மெண்ட் இருந்தது. பிளட்டு கொடுக்க போனேன். ஒன்றே ஒன்று தான், ஆண்டவரே உங்கள் ரத்தத்துக்குள்ளாக அவளுடைய பிளட்டை நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்கப்பா, அவ்வளோதான். ஆனால் பிறகு ரிப்போர்ட்டு டாக்டரை பார்க்க போனோம். எனக்கு கொஞ்சம் பயம் இருந்தது. ஆனாலும் ஒன்றே ஒன்று சொன்ன, கர்த்தாவே நீர் எதை தந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை மட்டும் கொடுத்துருங்க ஆண்டவரே, உமாக்காக ஓடி இந்த ஓட்டத்தை நாங்கள் முடிச்சிடறோம் அப்படிங்கிற மட்டும் தான் நான் சொன்னேன். டாக்டர் வந்து அந்த பிளட்டு வந்து அவளுக்கு எல்லாமே டெஸ்ட் பண்ணுவாங்க, லிவர், லங்ஸு, கிட்னி, ஹார்ட் எல்லாமே. அப்போ அதில் வந்து அவர் ஒவ்வொன்றா தனித்தனியாக அவர் சொல்லி எல்லாமே நார்மல் சொல்லி என்னால் அதை நம்பவே முடியலை. ஏன்னா அந்த பார்த்த காரியங்கள் வந்து என்னை திருப்பி பயப்படுத்தினது. ஆனால் என் தேவன் நல்லவர், நம் தேவன் நல்லவர். அவருடைய நம்மளுடைய நினைவுகள் அல்ல. ஒரு நாள் அவர் கைவிட மாட்டார். வாக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வாக்கை அவர் நிறைவேற்ற வல்லவர். மனுஷர்களாகிய நம்ம சூழ்நிலை பார்த்து சோர்ந்து இப்படி ஆயிருமோன்னு நினைக்கிறோம். ஆனால் அவர் வாக்கு தந்ததை நிறைவேற்றி விடும் அளவும் நம்மளை ஒரு நாளும் கைவிடவும் மாட்டார், விட்டு விலகவும் மாட்டார். ஆனால் அந்த வாக்கு தத்தத்தை நம்ம சுதந்திரிக்கிற வரைக்கும் நம்மளே அவருக்கு பிரியமுள்ள ஒரு பாத்திரமாக
நம்மளை வடைகிறாருங்கிறது எனக்கு கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறார். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இம்மட்டும் வழிநடத்தின எபினேசர் இனிமேலும் வழி நடத்துவார். அந்த விசுவாசத்தை பொறுமையும் தந்து தேவன் நம்ம ஒவ்வொருவருக்குமே அந்த பாதையில் நடத்துகிற எல்லாருக்குமே ஒவ்வொரு பாதையை தேவன் அனுமதிச்சிருக்கிறார். அந்த பாதையில் நடக்க தேவன் தாமே நமக்கு விசுவாசத்தையும் பொறுமையும் தந்து அந்த வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்து நமக்காக வைத்திருக்கிற அந்த பொக்கிஷங்களை சுதந்திரிக்க தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் அனுகிரகம் செய்ய வேண்டுமாக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தினால பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்தி என் சாட்சியை நான் முடிக்கிறேன். கர்த்தரை தேடலுக்கு இந்த இடத்துல பயப்படுற ஒரு காரியமும் நடக்காது. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மறுபடியும் ஆண்டவரை ஒரு சாட்சியாக நிறுத்தினதுக்காக அவரை நான் மிகவும் ஸ்தோத்திரிக்கிறேன். 2 காரியத்துக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க விரும்புகிறேன். முதலாவது என் பிள்ளைக்காக. பாப்பா மே மந்த் இங்கே வந்திருந்தா. அப்போ வந்தப்போ ரொம்ப சந்தோஷமான ஒரு நாட்கள். நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அவளை. திரும்பி போனதுக்கப்புறமா சடனாக உடம்புல ஒரு அலர்ஜி ஏற்பட்டு சும்மா அப்படி கீறினாலே உடம்பெல்லாம் அப்படியே பட்டையாக அப்படியே ரெட் ஆகிருந்துச்சு. அப்படியே லீவ் போட்டுட்டோம். தென் சடனாக என்ன ஆயிடுச்சு, அவளுக்கு இந்த கழுத்தின் பகுதியில் ஒரு பெரிய கட்டி வந்துச்சு, ரொம்ப பெரிய கட்டி. அவள் எழுந்த உடனே காலையில் தும்பிகிட்டே இருப்பா. சளி இருந்த பாட்டாகவே இருந்தது. அப்போ டாக்டர் ஒருவேளை டியூபர்குலோசிஸாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்து போயிட்டோம் நாங்கள். நான் இங்கே இருக்கேன், வீட்டில் அம்மா மட்டும்தான் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனோம். டெய்லி அழுதுகிட்டே இருப்பேன், கடவுளே அந்த மாதிரி எதுவும் இருக்கக்கூடாது ஆண்டவரே, நானும் இங்கே இருக்கேன், எப்படி இந்த மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமிலியை போல் பாஸ்டரையா, பிரியாக்கா, கிறிஸ், ஜான்டி எல்லாரும் டெய்லி மெசேஜ் அனுப்புவாங்க. பாப்பா எப்படி இருக்கா, ஒன்றும் ஆகாது, கவலைப்படாது, நம்ம பெரிய ப்ரே பண்ணுவோம், ஆண்டவர் எல்லாத்தையும் மாற்றி போடுவாருன்னு சொல்லி. ஆனால் 3 நாட்களில் அந்த கட்டி இருக்கிற இடம் தெரியாமல் ஆண்டவர் ப்ரேயரால் மாத்திரம் தான் இதெல்லாம் முடியும்னு சொல்லி ஆண்டவர் நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அன்னிலேருந்து இன்ன வரைக்கும் அவளுக்கு காலையிலேருந்து எழுந்து அந்த பிரச்சனையும் கிடையாது. அதே போல் அந்த கட்டி, அந்த அலர்ஜி எல்லாத்தையும் மாற்றி போட்டார். அதற்காக நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அதே போல் நான் கத்தருக்கு இங்கே வந்தப்போ நான் வெரி பேட் இன் ட்ரிங்கிங் வாட்டர். நான் குடிக்கவே மாட்டேன். ஒரு நாளைக்கு 1 கிளாஸ் தண்ணி குடித்தாலே பெரிய விஷயம். அது சென்னை கிளைமேட்டுக்கு ஓகே ஆகிடுச்சு. பட் இங்கே வந்தப்போ அதோட இம்பேக்ட் எனக்கு ரொம்ப பெருசாகிட்டு. எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி கான்ஸ்டிபேஷன்னால எனக்கு ஒரு பைல்ஸ் மாதிரி வந்துட்டு. ஆனால் அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கவே 2-3 நாளாக ஒரு மைண்ட்குள்ளே ஒரு கன்ஃபியூஷன். ஏசப்பா இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கே, ஒருவேளை கேன்சராக இருக்குமோ, அந்த அளவுக்கு நான் யோசிச்சுட்டு ஒரே அழுகு. நான் அழுது ஜெபம் பண்ணேன், ஏசப்பா எனக்கு இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் மேலே ஐயோ நான் மறிச்சிட்டேன்னா என் 3 பிள்ளைங்களுக்கு யாருக்கா, அந்த அளவுக்கு நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். முதலாவது ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணேன். 2வது அதே போல் பாஸ்டர் ஃபேமிலி கிட்ட சொன்னேன். மறுபடியும் அவங்க ஜெபிச்சாங்க. நான் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனப்போ டாக்டர் பார்த்துட்டு இதெல்லாம் ஒன்றுமே இல்லைம்மா, மறைஞ்சிடும், கவலைப்படாத அப்படின்னு சொல்லி மருந்து கொடுத்துருக்காங்க. ஸ்லோலி இட்ஸ் கெட்டிங் ரெடியூஸ்ட். ஐ ரியலி தேங்க் காட். அண்ட் மோர் ஓவர் என்னுடைய அந்த தயக்கத்தை எல்லாத்தையும் நீக்கி போட்டு இன்றைக்கி ஆண்டவர் சுகமாக என்னை வச்சுருக்காரு. என்னை ஃபேமிலியோட ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தேசத்தை வச்சுருக்கிறதுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். தேங்க்யூ. கர்த்தரின் பரிசுத்தத்தில் தான் கர்த்தர் மகிமையான காரியங்கள் செய்து வருகிறார். எங்கள் சித்தி இப்போ போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை போல் அவங்களுக்கு பிபி சுகர் அதிகமாகி கிட்னியோட கொஞ்சம் பிரச்சனையாகி ஆஸ்பத்திரியில் ரொம்ப முடியாமல் சேர்த்துட்டாங்க. ரொம்ப முடியாமல் சேர்த்துனா வீட்டில் யாரும் இல்லை பார்த்துக்கிறதுக்கு. எங்கள் ஃபேமிலியில் ஜென்ஸுன்னு யாரும் இல்லை, எல்லாம் விளாண்டுட்டு தான் இருக்காங்க. சித்தி வீட்லேயும் யாரும் இல்லை, எல்லாம் ஃப்ரான்ஸ்லேயும் ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்காங்க. தம்பி கூட துபாயில் தான் இருக்காங்க. அவங்க வீட்டில் யாருமே பார்த்துக்கலன்னு அவங்க வீட்டில் ஒரே தங்கச்சி மட்டும் இருக்காது. என்கிட்ட அழுது கண்ணீரிட்டு சொன்னிச்சு, எப்படியாவது சித்திக்கான்னு ஜெர்மனிக்கு ரொம்ப முடியாமல் இருக்காங்க, ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ட்டாங்கன்னு. இப்போது ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன் வரைக்கும் அங்கே வச்சுருந்தாங்க. புதன் 2 மணி போல் ரொம்ப சீரியஸ்னு பிரான்சிஸ்க்கும் சொல்லிட்டோம். அவன் திரும்ப வரேன்னு இருக்கான். ரொம்ப அவங்களுக்கான ஜெர்மனிக்கு சீரியஸாக முடிஞ்சால் நீயும் கிளம்பி வானேன்ட்டான். நான் அவங்களுக்கான சொல்லவும் எனக்கு நம்ம வீட்டு 3 மணிக்கு சொன்னாங்க. நான் 3 மணிக்கு கிளம்ப ஒரு 10 நிமிஷம் தான் டியூட்டி முடியாது. உடனே அங்கேயே முழங்காலேருந்து 1 நிமிஷம் ஜெபம் பண்ணிவிட்டு திரும்ப புதன்கிழமை பிரேயருக்கு ஜெபம் பண்ணேன். கடவுளை எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படின்ட்டு நான் அவங்ககிட்ட சொல்லித்தான் வந்தேன். நாளைக்கு காலையிலக்குள்ளே டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிருவேன். பாருங்கள் என்னென்ன சீரியஸ் கண்டிஷன் எல்லாத்துக்கும் சொல்லுங்கன்னு சொல்லிட்டாங்கண்ணே. இல்லை நீ வியாழக்கிழமை காலம்பரத்தில் வீட்டில் இருப்பீங்கன்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன். புதன்கிழமை காலம்பர பிரேயருக்கு ஜெபம் பண்ணிவிட்டு கண்ணீர்ட்டு ஜெபம் பண்ணிட்டு போனேன். நான் டியூட்டிக்கு போய் இறங்குறேன். என் தங்கச்சி ஃபோன் பண்ணி சொல்லிட்டு சித்தி ஆஸ்பத்திரியிலேருந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டோம், பிபி சுகர் நார்மலாக கிட்னி கொஞ்சம் சுகமாயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. இன்னும் பூர்ண சுகமாகணுன்ட்டு ஜெபம் பண்ணிக்கோங்கட்டாங்க. வயசு 66 வயசு. அவங்களுக்காண்டி ஜெபம் பண்ணிக்கோங்க, பூர்ண சுகம் பண்ணணும். கர்த்தர் செய்த அற்புத அதிசயங்களுக்கு நன்றி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அடியேனையும் சாட்சியாக நிறுத்தின தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன்.
இந்த ஜூலை 27 எனக்கு ஃபஸ்ட் அட்டம்ப்டில் லைசன்ஸ் கிடைக்க கர்த்தர் கிருபை செய்தார். அது மாத்திரமல்ல, அது போன வருடமே அது டெஸ்ட்டு கொடுக்க வேண்டிய நாள் அன்னைக்கு வந்து டெஸ்ட்டு கொடுக்க முடியாதுன்னு மெசேஜ் வந்துச்சு. அது ஒரு வருடம் கழித்து திரும்பி டெஸ்ட் எடுத்து கர்த்தர் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே பாஸ் ஆக கர்த்தர் கிருபை செய்தார். பொறுமையாக இருக்க கர்த்தர் சொல்லி தந்த கிருபைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. தலைகளை தாழ்த்தி நம்ம ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதியின் பிதாவாகிய உம்மிடமிருந்து மாத்திரம்தான் வருகிறது என்று அப்பா நாங்கள் அறிந்து புரிந்து சிறிய நன்மையோ பெரிய நன்மை எல்லாவற்றுக்கும் உமக்கு நன்றி செலுத்தி துதி செலுத்தி ஸ்தோத்திர பலியிட்டு மகிமையை செலுத்தி ஆண்டவரே ஒரு உண்மையை சத்தியத்தை உணர்ந்த பிள்ளை வாழ நீங்கள் எங்களுக்கு கிருபை தாங்க. நாங்கள் ஒவ்வொருவரும் இன்றைக்கி உயிரோடு இருப்பது உடைய கிருபை. அதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் தகப்பனே, நீர் எங்கள் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிற வல்லமுள்ள தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே, இந்த நாளிலே அப்பா நிறைந்த உள்ளத்தோடு சாட்சி சொல்லி மையப்படுத்தின ஒரு பிள்ளைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. சௌரி சொன்ன சாட்சிக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, மகளுக்கு இருக்கிற எல்லா பலகீனத்திலையும் நீங்கள் இம்மட்டும் எபனேசராக இருந்து வழிநடத்தி பாதுகாத்தீங்க. சபையின் வாக்குத்தத்தின்படியே இந்த ஆண்டு உடைய பிள்ளைகள் உண்மை தேடுகிற பிள்ளைகளுக்கு பயப்படுகிற காரியம் ஒன்றும் நடைபெறாது என்று சொன்னபடி அந்த பயப்படுகிற காரியங்களாம் ஒன்றும் இல்லாதபடிக்கு நீங்கள் கிருபை செஞ்சீங்க. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து மகளை அது கரத்தில் கொடுக்குறோம். ஆண்டவரே, பயப்படுகிற எந்த காரியமும் வராதபடிக்கு நல்ல சுக பல ஜீவன் நீடி ஆயுளோடு கூட மற்ற பிள்ளைகளோடு கூட ஒத்த வயது உள்ள பிள்ளைகளோடு போல ஆண்டவரே பூரண சுகத்தை பலத்தை கொடுத்து அவருடைய வாழ்க்கையில் இன்னும் பெரிய மகிமையான காரியங்களை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். என்னாண்டவர் அப்படியே செய்கிறபடினாலே நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, தொடர்ந்து சௌரி சொன்ன சாட்சிக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சரீர பலகீனங்கள் பயங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் மாற்றினீங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் தகப்பனே. இப்படிப்பட்ட பலகீனங்கள் வராதபடிக்கு பிள்ளைகளுக்கோ சௌரிக்கோ வராதபடிக்கு சபையின் பிள்ளைகளுக்கோ சபையில் உள்ள ஒவ்வொருக்கும் கூட தகப்பனே வியாதி விக்கினத்தால் பலகீனத்தால் வரக்கூடிய எந்த பயத்தையும் நீக்கி போட்டு நல்ல சுகம் பலன் ஜீவன் ஆரோக்கியம் கொடுத்து இந்த சரீரமானது போஷித்து காக்கப்பட வேண்டும் என்கிற பெரிய ஒரு பொறுப்பு எங்களுக்கு இருக்குது என்று இருக்கிறது என்று சொல்லி உணர்ந்து ஆண்டவரே, நாங்கள் சாப்பிடுகிற சாப்பாடு குடிக்கிற நீர் எல்லாவற்றிலும் நாங்கள் கவனமாக இருந்து இப்படிப்பட்ட காரியங்களை நாங்கள் நேரத்துக்கு சாப்பிட்டு எல்லாவற்றையும் செய்து முடித்து இதையெல்லாம் பலன் கொண்டு இப்படி நாம் மேற்கொண்டு வாழ வேண்டும் என்கிற அந்த பொறுப்பை எங்களுக்கு இன்னும் அதிகமாக கொடுத்து நீங்கள் எங்களை தாங்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்படியே சொன்ன சாட்சிக்காக ஸ்தோத்திரம். அப்பா பிரசங்கிக்கிற வார்த்தைகள் தனக்கு பயன்படுத்துகிற ஒரு அனுபவம் பெரிய நல்ல அனுபவத்தை கொடுத்துக்க நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். வெறும் வீண் வாய்ச்சலாக இல்லாதபடிக்கு நாங்கள் போதிக்கிற வார்த்தைகளை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்தி சாட்சியாக இருக்கிறோம் என்று பவுல் சொன்னபடி நாங்களும் சபையில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் தகப்பனே நாங்கள் உடைய வார்த்தையை பிறருக்கு சொல்லவும் நாங்கள் அதன்படி நடக்கிறவளை காணப்படவும் கர்த்தர் எங்கள் எல்லாருக்கும் கிருபை இறக்கமும் தந்து அதன் மகிமையை எங்கள் வாழ்க்கையில் காண கர்த்தர் கிருபை நம்முடைய செபிக்கிறோம். விசேஷமாக தம்பியை கருத்தில் கொடுக்குறோம். இப்படிப்பட்ட விபத்துக்கள் மறுபடியும் வராதபடிக்கு நீங்கள் காத்துக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிஜி எக்ஸாமில் நம்முடைய ஞானம் விளங்கினதுக்காக ஸ்தோத்திரம். நல்ல ரிசல்ட் கிடைத்து நல்ல காலேஜில் சேரத்தக்கதான கிருபைகளை கொடுத்து சபையில் இப்படிப்பட்ட எக்ஸாமில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைக்கும் நீங்கள் இறக்கம் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்படியே சொன்ன பலகீனத்திற்காக நாங்கள் சௌரிக்காக ஜெபிக்கிறோம். பலகீனத்திலிருந்து முற்றிலும் விடுதலை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் தகப்பனே. சபையில் உள்ள மக்கள் எல்லாருடைய பலகீனங்களையும் நீங்கள் அறிவீர். இந்த காலகட்டத்திலே ஆண்டவரே நாங்கள் கடினமாய் உழைத்து ஆண்டவரே ஷிஃப்ட் டியூட்டிலாம் போய் இப்படி பல காரியங்கள் எங்களுடைய சரத்துக்கு ஏற்ற மாதிரி இல்லை தகப்பனே. ஆனாலும் உங்களுடைய கிருபை இறக்கம் தயவுனால் உங்களுடைய பலத்தால் நீங்கள் இடைகட்டுகிறீர். ஒவ்வொருவரையும் அப்படி இடைகட்டி சுகத்தோடு பலத்தோடு நீடி ஆயுளோடு நல்ல சுகத்தோடு காத்துக்கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்புடுகிறோம். உங்களுக்கு மகிமையும் கனத்தையும் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்திருந்து காணிக்கை பாடலை பாடலாம். Hallelujah.
எடுக்கப்பட்ட காணிக்கைக்காக செய்திக்காக ஜெபம் சோதரன் கலைச்செல்வன் ஜெபம். சோத்திரம் கத்தாவே சோத்திரம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்து கத்தரை சோத்திரம். இந்த புதிய நாள் கத்துவோம். புதிய நாள் எல்லோரையும் ஒன்றாக சேர்த்த கிருபைக்காக நன்றி. இப்போது கொடுக்கப்பட்ட காணிக்கைகளும் கொடுத்த ஒவ்வொரு கரங்களையும் நீ ஆசீர்வதித்து விடணும். கொடுக்க முடியாத கரங்களை நீ வரவங்கள அதிகமாக கொடுக்கும்படி அவங்க கருத்தை பலப்படுத்தபடியாக ஜெயிக்கிறோம். இப்போ கொடுக்க போகிற செய்திக்காக வரும். செய்தியை கேட்டு அதன்படி நடக்கவும் எங்கள் இதயத்தை செவியை விருத்து சனம் பண்ண முடியாது நடக்கிறோம். அதற்கான கிருபையை உங்களுக்கு கிடைக்க முடியாது ஜெயிக்கிறோம். எல்லாவற்றையும் அதன்படி கேட்டு அதன்படி நடக்க உங்கள் கிருபை எங்கள் மேல் இருப்பதற்காக எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து நாமத்தால் ஜெயிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென் ஆமென். அல்லேலூயா. தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் பண்ணோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய ஆச்சரியமான வழி நடத்தலுக்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். நீங்கள் ஆசீர்வாதம் தந்தீங்க, நாங்களும் உம்மை மகிமைப்படுத்த கிருபை தந்தீங்க. தொடர்ந்து இந்த தியான பகுதியிலும் உம்முடைய மகிமை வழங்கும்படியாய் உதவி ஒத்தாசை வழங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவர் உதவி செய்யுங்க. உம்முடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொடுக்க கிருபை செய்யுங்க. ஆவியானவர் நீங்கள் பேசுங்க, அடியனை மறைத்துக் கொள்ளுங்க. கற்றுக்கொள்கிற மனதை எங்களுக்கு தாங்க, கவனித்து கேட்கத்தக்கதான புத்தியை தாங்க. எந்த பலகீனமோ சரீர பலகீனமோ ஆவி ஆத்மா சரீர பலகீனமோ எங்களை மேற்கொள்ளாதபடிக்கு உம்முடைய பலத்தால் இடைகட்டி கேட்கிற வசனங்களை கவனித்து கேட்டு இருதயத்தில் பதியும்படியாய் எழுதும்படியாக எங்களை ஒப்பு கொடுத்து செயல்படுத்த கீழ்ப்படுத்தி கனி கொடுத்து சாட்சியாய் வாழ அதன் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எங்கள் எல்லாருக்கும் கிருபை தாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் ஒருபோதும் நம்மை கைவிடாதவர். அல்லேலூயா. கூப்பிடுகிற தம்முடைய பிள்ளைக்கு, ஆபத்திலே நெருக்கத்திலே கூப்பிடுகிற தம்முடைய பிள்ளைக்கு கர்த்தர் நல்லவர். அவர் இறங்கி தம்முடைய கிருபையினாலே அவர் ஐசியங்களை அற்புதங்களை செய்து அவர் இன்றைக்கும் விடுவிக்கிற நல்ல தெய்வமாக இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் தியானத்துக்கென்று எடுத்துக்கொண்ட வசனம் அல்லது பகுதி ஏசாயா 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். அல்லேலூயா. இந்த நாளிலே சாட்சிகளையும் இப்படி கேட்க தந்த கிருபைக்காய் தேவன் இந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒரு முறை ஒரு ஊழியக்காரர் அவர் பேருந்திலே பிரயாணம் செய்தார். பக்கத்தில் ஒரு பெரிய பணக்காரர் இருந்தார். இந்த ஊழியக்காரர் பைபிள் எடுத்து படிக்க ஆரம்பித்தார். இதை பார்த்து பக்கத்தில் உள்ளவருக்கு ஆச்சரியமாக இருந்தது. இவர் என்ன இந்த ஆள் இந்த புக்கையே படிச்சுட்டு இருக்காரு என்று சொல்லி, அப்போது அவர் கேட்ட பொழுது இது வானத்தையும் எடுத்த தெய்வத்துடைய வார்த்தை என்று சொல்லி அதான் படிச்சுட்ருக்கேன்னு சொன்னார். அவருக்கும் அந்த விசுவாசமும் கிடையாது, நம்பிக்கையும் கிடையாது. ஆகவே இப்படி பிரயாணப்பட்ட கொஞ்சம் வேளையில் அந்த அடுத்த ஆள் தன்னுடைய பெருமையை குறித்து பேச ஆரம்பித்தார். எனக்கு இவ்வளோ பணம் இருக்குது, நிலம் இருக்குது என்று தன்னுடைய உயிர்களை குறித்து பேச ஆரம்பித்தார். அல்லேலூயா. அப்போ இந்த ஊழியக்காரர் எல்லாத்தையும் கேட்டே இருந்தார். அல்லேலூயா. சரி ஐயா, ரொம்ப சந்தோஷம், உங்களுக்கு சமாதானம் இருக்கான்னு கேட்டார். சந்தோஷம் இருக்கான்னு கேட்டார். அல்லேலூயா. அவர் கண்ணிலேருந்து கண்ணீராக வர ஆரம்பிச்சிட்டு, ஏன்னா அவர்கிட்ட சந்தோஷமும் இல்லை சமாதானமும் இல்லை. வீட்டில் சண்டைகள் குழப்பங்கள், என்ன செய்வது தெரியலை, மிகுந்த மனபாரம் தான் இருந்தது. இன்றைக்கும் கூட பிரியமானவர்களே, மெய் சமாதானம் மெய் சந்தோஷம் கிறிஸ்து இயேசுவின் வார்த்தையில் மாத்திரம்தான் இருக்குது, வேறு எங்கேயும் கிடையாது. அதை விசுவாசித்து அதை நம்பி ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படுகிறவர்களுக்கு அண்டி வேறு யாருக்கும் கிடையாது. அல்லேலூயா. அவள் இன்றைக்கி உலக மக்கள் அப்படி தான் இருக்காங்க. எத்தனையோ பேர் தற்கொலையில் பார்க்குறோம். எவ்வளவோ பணம் இருக்குது, பேர் இருக்குது, புகழ் இருக்குது, அழகு இருக்குது. ஆனாலும் சமாதானம் இல்லாமல் தற்கொலை செய்த ஆட்கள் உலகத்தில் அதிகம். அல்லேலூயா. நம்முடைய தேவன் சமாதான பிரபு, சமாதான காரணர். அப்படி நாமத்துக்கு ஏற்ற மகிமை. சமாதானம் இல்லை, அவர் சமாதானத்தை அவரால் தான் கொடுக்க முடியும், அவருடைய வார்த்தை மூலமாக தான் கொடுக்க முடியும். அல்லேலூயா. அவர் சமாதான காரணர். அவருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அல்லேலூயா. எங்கே இருக்குது? சங்கீதம் 119 இருக்கா? உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அப்போ சமாதானம்லாம் என்ன பண்ணணும்? சமாதானம்லாம் என்ன பண்ணணும்?
ஒரு பைபிளை எடுத்து ஒரு நேரம் ஒதுக்கி உட்கார்ந்து சமாதானத்துக்கு நேராக என்னை நடத்துங்க ஆண்டவரே, சமாதான பாதையில் என்னை நடத்துங்க ஆண்டவரே என்று சொல்லி நம்ம கேட்கணும். அல்லேலூயா. அப்படி கேட்கும்போது நிச்சயமாக சமாதான பாதையில் அவர் நடத்துவார். அல்லேலூயா. நான் பலமுறை சாட்சி சொல்லியிருக்கேன். சபை ஹோட்டல் நடத்தி கொண்டு இருந்த பொழுது மறுவாரமே நீங்கள் காலி பண்ணு சொன்ன பொழுது எங்கே போவோம்? சபை மக்கள் எந்த அளவுக்கு பாரப்பட்டு போகணும்னு தெரியாது. பாரப்பட்டு ஜெபம் பண்ணாங்க. அல்லேலூயா. ஆனால் அவங்க பாரத்தை காட்டிலும் என் பாரம் கூட. அல்லேலூயா. ஒரு சபை அடுத்த வாரம் இல்லாமல் போகும். கேள்வி வருது, ஆண்டவரே இதுக்காக தான் நான் என் சுயத்தில் நான் சபையை ஆரம்பித்தேனா? அல்லேலூயா. என் மாம்சத்தில் சபையை ஆரம்பித்தேனா? என் மாம்சத்தில் உங்களுக்கு ஊழியம் செய்தனா? அல்லேலூயா. ஆண்டவர் பழைய காரியங்களை நினைவுபடுத்துகிறார். அல்லேலூயா. எப்படியெல்லாம் ஒன்று நடத்திட்டு வந்தேன் தரிசனம் மூலமாக, அந்த தரிசனத்தை எப்படி நிறைவேற பண்ண ஓன்ட்ட என்று சொல்லி நினைவுபடுத்தி அல்லேலூயா மறுபடியும் ஜெயிப்பதற்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்தார். அல்லேலூயா. பைபிள் எடுத்துகிட்டு உபவாசம் பண்ண உட்கார்ந்தேன். கர்த்தர் எல்லா வசனமாக கொடுத்தார், நான் உனக்கு அடைக்கலைன்னு சொல்லி. அப்போ வார்த்தையை உறுதி ஆபத்தில் தேடும் பொழுது, சமாதான குறைச்சலில் தேடும் பொழுது ஆண்டவர் நமக்கு சமாதான பாதையை காட்டி, சமாதான வழியை காட்டி, வசனத்தால் உறுதி பண்ணி அல்லேலூயா அதை நடப்பிக்கிறார். எப்போ நடப்பிக்கிறார்? நம்ம வயத்தை தேடும்போது நடப்பிக்கிறார். அல்லேலூயா. வார்த்தையை நம்பும்போது நடப்பிக்கிறார். அல்லேலூயா. அப்போது இப்படி இந்த உலகத்தில் ஒரு பிரச்சனை முடிஞ்சால் அடுத்த பிரச்சனை வந்து கொண்டே தான் இருக்கும். அல்லேலூயா. சரீரத்தில் வரக்கூடிய பிரச்சனை ரொம்ப இருக்கிற பெரிய சோதனை தான். சரீரத்தில் வரக்கூடிய பலகீனம் தான் நமக்கு பெரிய பிரச்சனை. ஆனாலும் நம்முடைய ஆண்டவர் விடுவிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். அதுக்கேற்ற காரியங்களை நமக்கு உணர்த்தி காட்டி நம்மளை திருத்த வச்சு நமக்கு அவரே நல் மருந்தாக இருக்கிறார். அல்லேலூயா. அதுவே இப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் இங்கே என்ன போட்டிருக்கு? உண்மை உறுதியாய் பற்றி. அப்போ அந்த சோதனை வேளையிலும், அந்த மன பார வேளையிலும், கண்ணீரின் வேளையிலும் உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட. எப்படி பற்றி கொள்ளணுமா? உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. உறுதியாயின்னு சொன்னாலே அங்கே உடும்பு பிடி எப்படிம்பாங்க. அல்லேலூயா. அந்த உடும்பு தான் விட்ட பிடிச்சதை விடாதான். அல்லேலூயா. ஆகவே பிரியமானலே, அப்போது என்ன அர்த்தம்? நம்முடைய சோதனை வழியிலும் நம்ம ஆண்டவரை விட்டு விடாதபடிக்கு அவருடைய வார்த்தையை நம்பி உறுதியாய் பற்றி கொண்டிருக்க வேண்டும் என்கிற சத்தியத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறது. நம்பிக்கை வேதத்தின் அடிப்படையில் வருகிற விசுவாசத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறது. அல்லேலூயா. நம்ம நெருக்கத்தில் ஆண்டவரை தேடும் பொழுது ஒரு வசனம் வருது, பைபிள் எழுதியிருக்குது, இந்த வசனம் எனக்கு செய்ய வல்லவர். அல்லேலூயா. இப்படி என்னை விடுவிக்க வல்லவர். தாவீதை விடுவித்தார். அல்லேலூயா. என்னை விடுவிப்பார். இதான் விசுவாசம், நம்பிக்கை. அல்லேலூயா. அப்போ ஆண்டவரை தேடும் பொழுது, ஆவியானவர் வசனத்துக்கு நடத்தும் போது அந்த வசனங்களை நம்பி ஆண்டவரை விடாதபடிக்கு, ஆண்டுடைய வார்த்தைக்கு எதிர்பேசாதபடிக்கு. அல்லேலூயா. இன்னும் சில பேர் புலம்ப ஆரம்பிச்சிருவோம். நானும் புலம்பியிருக்கேன் ஒரு காலத்தில், ஆண்டவரை சரியாக அறியலை. அல்லேலூயா. ஆண்டவரே எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சோதனை? எத்தனையோ பேர் எவ்வளோ பெரிய பாவியாக இருக்கான், நான் அவ்வளோ பெரிய பாவி இல்லை, எனக்கு ஏன் இவ்வளவு சோதனை? அல்லேலூயா. இதெல்லாம் ஆண்டவர் அறியாத காலத்தில் பேசுறது. ஆண்டவர் அறிஞ்ச பிறகு தான் தெரிஞ்சது நம்ம எவ்வளோ பெரிய முட்டாள் என்று சொல்லி. அல்லேலூயா. ஆண்டரை பற்றி அறியனால ஆண்டுக்கு விரோதமாக பேசியிருக்கோம். அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கி உயிரோடு இருக்க ஆண்டுக்கு ஸ்தோத்திரம். அது உயிரோடு இருக்க நல்ல ஆண்டுக்கு பிரியமாக நடக்கணும், அவருக்கு ஊழியம் செய்யணும். அல்லேலூயா. ஆண்டுக்கு ஸ்தோத்திரம். ஆகவே பிரியமானலே, இந்த உறுதியான மனது சோதனை வழியில் நமக்கு இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, உண்மையே நம்பியிருக்கிறபடியால். அல்லேலூயா. இவர் உதவி செய்வார், அவர் உதவி செய்வார். அல்லேலூயா. இந்த டாக்டர் நல்லா ஹெல்ப் பண்ணுவார், இவர் பெஸ்ட் டாக்டர். அல்லேலூயா. எல்லாம் சரிதான். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் கூட்டி சேர்க்கும்போது நம்ம நினச்சதெல்லாம் விட பெஸ்ட்டாக அவர் தருவார். அல்லேலூயா. அவர் நமக்கு அவர் அவருடைய நினைவுகள் நம்முடைய நினைவுகள் கிடையாது. நம்ம அறிவுக்குட்பட்டு நம்ம நினைக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் நமக்காக அவருடைய வல்லமை மகிமை சொல்ல முடியாது. நம்ம ஆண்டவருடைய வார்த்தை விசுவாசத்து ஜெபம் பண்ணி விசுவாச அறிக்கை செய்யணும். அல்லேலூயா. அப்படி ஜெபம் பண்ணிட்டு அப்படியே விசுவாச அறிக்கை வேதம் சொல்லுகிறது, வாயிலேருந்து புறப்படணும். அல்லேலூயா. இந்த வசனத்தின்படி என் ஆண்டவர் எனக்கு செய்வார். நான்லாம் என்ன பண்ணுவேன், ஒரு பென் எடுப்பேன், பக்கத்தில் எழுதி வச்சுருவேன், டேட் போட்டு ப்ராப்ளத்தை எழுதி வச்சுருவேன். அல்லேலூயா. இந்த ப்ராப்ளத்தை இந்த வசனம் ஆண்டவர் நீ தீர்க்க போகிறார், நீக்க போகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் அப்படியே செய்வார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நான் ஏன் என்னுடைய ப்ராக்டிஸ் சொன்னேன், உங்களுக்கு ஆண்டவர் எப்படி நடத்துவாரோ, வசனத்தை நம்புறது, விசுவாசிக்கிறது, கீழ்ப்படுகிறது, நிலைத்திருத்தல் மிக மிக முக்கிய காரணம். அப்போ இதெல்லாம் தெரியணும் அப்படின்னா அது வேதம் என்ன சொல்கிறது? ஒரு அசையாத நம்பிக்கை. அவன் அசைக்கிற மாதிரி தான் காரியம் நடக்குது. அல்லேலூயா. ஆனாலும் என் ஆண்டவர் சர்வ வல்லவர். அல்லேலூயா.
சரி, இதோடைய பின்னணியை இன்றைக்கி பார்ப்போம். பார்த்துட்டு இதுக்கு ஒரு 3 எக்ஸாம்பிள் இருக்குது. அப்போ தான் இன்னும் நல்லா புரியும். இன்றைக்கி அந்த அளவு போக முடியுமான்னு தெரில. அப்போ என்ன காரியம், இந்த காரியம் இதோடைய பின்னணி என்னன்னு பார்க்கும்போது, ஆண்டவருடைய ஜனங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலை, பாவம் செஞ்சாங்க, எரிச்சல் ஊட்டினார்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய ஜனங்கள்லாம் பாவம் செய்யும்போது ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை அனுப்பி திட சாட்சியாக கடிந்து கொள்வார். நீ பண்ணுறது மிக தப்பு, தவறு, பாவம் இன்னும் முதல்ல சொல்லிக் கொடுப்பார். ஆண்டவரெல்லாம் செய்யாத. அல்லேலூயா. இன்னும் தொடர்ந்து செஞ்சுன்னா உன்னை எப்படி தண்டிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு எச்சரிப்பு கொடுப்பாரு. அதுவும் கொடுத்து நிறைய டைம் கொடுப்பாங்க, ஆண்டவர் கொடுப்பாரு. அதையும் கேட்கல அப்படின்னா நிச்சயமாகவே அந்த தண்டனைகள் நிறைவேறும். அல்லேலூயா. அந்த அளவுக்கு இருதய கண்ணத்தோடு ஆண்டுடைய ஜனங்கள் நடந்தார்கள். நம்ம அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டுடைய வார்த்தைகள் எச்சரிப்பு வரும்போது நம்ம திருத்தி கொள்ளணும். அல்லேலூயா. திருத்தி கொள்ளலை அப்படின்னா ஆண்டுடைய கோபம் நம்ம மேலே வர்ற வரைக்கும் நம்ம அப்படி இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆகவே அது மாத்திரமல்ல, அதுக்கு என்ன பலன்? அவனை பூரண சமாதானத்துடன். அல்லேலூயா. எப்படிப்பட்ட சமாதானம்? பூரண சமாதானம். அப்போ அந்த சமாதானம் என்று சொல்லும் பொழுது ஒரு பயம் நீங்கின ஒரு காரியம். அப்போ பூரண சமாதானம் இல்லைன்னா என்ன இருக்கும்? கொஞ்சம் சமாதானம் இருக்கும், கொஞ்சம் பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. ஆனால் நம்முடைய ஆண்டவர் பூரண சமாதானத்தை தருகிறோம். அல்லேலூயா. அப்போ அப்படி கேட்கணும். நீங்கள் தர்ற சமாதானம், எனக்கு சமாதானத்தை மற்ற அவருடைய உதவி கொடுக்கலாம், எனக்காக யாராவது பிரயாசப்படலாம், உதவி செய்யலாம். ஆனால் நீங்கள் உம்மிடமிருந்து எனக்கு ஒரு பூரண சமாதானம் வேணும், எந்த ஒரு பயமாக ஒட்டி கொண்டு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட சமாதானத்தை நீங்கள் தரணும்னு சொல்லி நம்ம கேட்கும் பொழுது நிச்சயமாகவே அவர் தருவார். அல்லேலூயா. எனவே தான் 4ஆம் வசனம் எழுதியிருக்குது, கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள், கர்த்தராகிய யெகோவா நித்திய கண்மலையாக இருக்கிறார். அல்லேலூயா. முதல்ல ஆண்டவரை பற்றி ஒரு அறிவு நமக்கு தெளிவாக வேணும். ஒரு ஆண்டரை அறிகிற அறிவு நமக்கு வேணும். அப்போ ஆண்டரை அறிகிற அறிவு எப்படி வரும்? வேதத்தை எடுத்து நேரம் ஒதுக்கி தினமும் வாசிக்கணும், தேடணும். என்ன நோக்கத்தோடு தேடணும்? நான் நித்திய ஜீவனை பெறணும், வாழ்நாள் முழுவதும் இயேசு கிறிஸ்துவோட கூட இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை நிறைவேற்றத்தான். இதற்காகத்தான் சடையாக இருக்கிற பாவத்தை நீக்கும்படி இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்து ரத்தம் சிந்தினார் என்கிற ஒரு காரியத்தை உறுதியாக நம்பி நம் பைபிள் வாசிக்கிற நோக்கம் நம்முடைய நான் நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்று அங்கு யோவான் 30:21 படி இருக்கணும். அல்லேலூயா. அடிக்கடி சொன்ன வசனம் தான் வாசிக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. யோவான் 30:21 20:31. இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று இயேசு தேவனுடைய பிதாவாகிய தேவனுடைய குமாரன் ஆகிய கிறிஸ்து. அவருடைய பிதாவுடைய வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து. அந்த வார்த்தை மாம்சமாகி ஹல்லேலூயா தேவகுமாரனாகி திருப்பியும் மரியாள் வயிற்றில் வரும்போது அந்த வார்த்தையினாலே இயேசு கிறிஸ்துவாக மாறி இப்படி இவர் மூலமாய் உலகமும் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. நீங்கள் விசுவாசிக்கும்படியாகும். விசுவாசம் எங்கே வந்தாலும் நம்பிக்கைன்னு ஒரு வார்த்தையை போடுங்க. ஏன்னா விசுவாசம் என்ற ஊர் நம்முடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் அடிக்கடி யூஸ் பண்ணுற வார்த்தை கிடையாது. ஒரு நல்ல கிறிஸ்துவை ஒரு தேடுகிற ஒரு கூட்டம் தான் விசுவாசம் என்கிற வார்த்தையை யூஸ் பண்ணும். போன வருடம் மதுரைக்கு சென்ற பொழுது நம்முடைய சபையிலிருந்து சென்ற முத்துக்குமாருடைய சபையில் அங்கே புதிதாக ஞானஸ்தானத்துக்கு வந்த சில வயதான பெற்றோரும் உடைய பிள்ளையும் வந்திருந்தாங்க. அப்போ விசுவாசம் என்கிற வார்த்தை அவங்க அடிக்கடி யூஸ் பண்ணதுனால அவங்களுக்கு தெரில. விசுவாசம் என்பது வேதத்தை பார்க்காத ஒரு காரியம், ஆனால் வேதத்தில் எழுதப்பட்டதுனால நம்ம நம்புகிறோம். இதான் அல்லேலூயா. அப்போ விசுவாசமும் ஒரு நம்பிக்கை. ஆனால் எப்படிப்பட்ட நம்பிக்கை? நம்ம காணவில்லை, ஆனால் வேதத்தில் எழுதப்பட்டதை நம்ம காணவில்லை, ஆனாலும் இது தேவனுடைய வார்த்தை, தெய்வத்தின் வார்த்தை என்று நம்புகிற அந்த ஒரு காரியம் விசுவாசம். அல்லேலூயா. அப்போ நாமும் கூட விசுவாசித்து நடக்க வேண்டும். இப்படிப்பட்ட சூழ்நிலை மத்தியில் என் ஆண்டவர் இவளை மாற்ற வல்லவர் என்கிற ஒரு அறிவு, ஆண்டவரை குறித்த அறிவு மிக மிக அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்துவை அவருடைய வார்த்தைகளை நம்பி விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாக இவைகள் எழுதப்பட்டுள்ளது, பைபிள் எழுதப்பட்டுள்ளது. அப்போ நோக்கம் என்னது? வாயத்திறந்து சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போது இதுக்காக தான் உன் வாழ்க்கையில் முதல்ல நீ வந்து நித்திய ஜீவனை பெறுவதற்கு அந்த பரலோகம் பிறகு முதல்ல வழியில் போட்டிருக்கு, இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையில் இருக்குது. நீ இதை தேடு, உனக்கு எல்லாம் கூட நீ இன்றைக்கு உலகத்தில் தேடுற எல்லா காரியம் உனக்குடைய தேவை, பண தேவை, காரியங்கள் வாய்க்கும்படியான தேவைகள் எல்லாம் கூட செய்வேன்னு ஆண்டவர் சொல்கிறாங்க. அல்லேலூயா. ஆனால் நம்ம ஆண்டுடைய நீதிக்கு வராமல் நமக்குரியலை முதல்ல தேடி ஆண்டவரை அப்புறம் தேடுவோன்னு ஒரு நம்பிக்கை வைக்கிற ஒரு நம்முடைய சுயத்தினால தேவநீதி செயல்படாது. அல்லேலூயா. நம்ம அதிகமாக பிரயாசப்படுற காரியமும் வாய்க்காது. அல்லேலூயா.
ஆனால் என்னைக்கு நித்திய ஜீவனை பெறும்படியாக நம்ம உண்மையாக ஒப்புக் கொடுத்து நம்ம வேதத்தில் இயேசு கிறிஸ்துவின் வழியில் நடக்க ஒப்புக் கொடுக்குறோமா, இந்த உலக காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் அதிகமாக பார்த்து கொள்வார். அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருந்தல் என்கிற ஒரு காரியமும் வேதத்தில் உண்டு. ஒருவேளை டிலே ஆகி சில காரியங்கள் நடக்கலாம், ஆனாலும் கர்த்தர் நல்லவர். ஒரு வார்த்தையிலே உண்மை உள்ளவர், நிச்சயமாகவே நமக்கு தருவார். அல்லேலூயா. அப்போது ஆண்டவரை குறித்து அவருடைய வழியில் குறித்து நமக்கு ஒரு பெரிய தெளிவு அறிவு மிக மிக அவசியமாக இருக்குது. அப்போது இந்த ஏசாயா இந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது அங்கே ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியாக என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து அவங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு பரிசாகிய ஒரு காரியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நீ நம்புங்க, உங்களுக்கு சமாதானம் உண்டாகும்படியான ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆண்டுடைய வார்த்தையை நம்புங்க, தீர்க்கதரிசி மூலமாக சொல்லப்பட்ட என்னுடைய வார்த்தையை நம்புங்க, அப்போ உங்களுக்கு பூரண சமாதானம் வரும். அல்லேலூயா. எனவே தான் இதை வாசிக்கிறோம். அக்காலத்திலே ஆண்டுடைய வார்த்தையை கேட்கல, ஆனால் நீங்கள் ஆண்டவரை நம்பியுடைய வார்த்தையை கேட்டீங்கன்னா, யூதா தேசத்தில் பாடப்படும் பாட்டாவது பலனான நகரமுக்கு உண்டு. இதுக்கு முன்னால் பலவீனமான நகரம் இருந்தது. என்ன நகரம் இருந்தது? ஆமாம், பகைவர்கள்லாம் வருவாங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள பகைவர்கள் எளிதாக ஜெயித்து விடுவார்கள், இவங்களை அடிமைப்படுத்தி விடுவார்கள், இவங்க அடிமையாக இருந்தாங்க. அல்லேலூயா. ஆனால் என்ன சொல்கிறாங்க ஆண்டவர், இப்போ உனக்கு அந்த நகரத்தை மாற்ற போகிறேன். ரிச்சிப்பு அப்படின்னா என்ன அர்த்தம்? புதிய ஏற்பாட்டில் பாவ மன்னிப்பு, பழைய ஏற்பாட்டில் விடுதலை வெற்றி. ரெண்டுமே ரிச்சிப்புன்னா விடுதலை வெற்றி தான். புதிய ஏற்பாட்டில் பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, பாவத்தின் வல்லமையிலிருந்து உங்களுக்கு ரிச்சிப்பு. பழைய ஏற்பாட்டில் எதிரிகள் உங்களுக்கு எதிரான காரியங்களிலிருந்து ரிச்சிப்பு. அல்லேலூயா. சரி, அப்போது இதெல்லாம் எப்படி சாத்தியம்? 2ஆம் வசனம் வாசிங்க. சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி. அப்போ ஆண்டவர் இதை தருவார். அதுக்குள்ளே யார் பிரவேசிக்க முடியும்? அதுக்கு முன்னால் என்ன போட்டிருக்கு? சத்தியத்தை கை கொண்டால் தான் நீதி வரும். ஆண்டுடைய வார்த்தை சத்தியமாக இருக்கிறது, நீதியாக இருக்குது. அவருடைய நீதிக்கு மேலே வேறு எந்த நீதியும் கிடையாது. உச்ச நீதிமன்றம் சொன்னாச்சுன்னா அதுக்கு மேலே பேத்து யாரும் பேச முடியாது. நமக்கு உச்ச நீதிமன்றம் யார்? இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தைகள். அல்லேலூயா. அப்போ இதை செஞ்சால் தான் நம்ம நீதிமான். அப்போ சத்தியம் ஒரு வசனம் தானே. அல்லேலூயா. வேதம் போட்டிருக்கல, அநேக வசனங்களை ஞாபகம் வச்சுக்கணும். அல்லேலூயா. சத்தியம் ஒரு வசனமே சத்தியம். எங்கே இருக்குது? யோவான் 17:17. யோவான் 17:17 வாசிங்க. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். அப்போ சத்தியத்தை கை கொண்டு வருகிற ஒரு நீதி உள்ள ஜாதி. அப்போ இந்த சத்தியத்தை பற்றி என்ன போட்டிருக்கு? அது பரிசுத்தமாக்கும். அல்லேலூயா. தேவன் விரும்பாத அசுத்தங்கள், பாவ சிந்தனைகள், பாவ அசுத்த பேச்சுக்கள், பாவ கிரியைகளை நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது, வசனம் உள்ள வரும்போது இந்த அசுத்தமெல்லாம் நீங்கும். பரிசுத்தமாக்கும். பரிசுத்தமாக்க நாள்தோறும் இது வரைக்கும் நம்ம பரிசுத்தப்படாத காரியங்கள் எல்லாவற்றும் நம்ம பூரணப்படும்படி தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடு கூட இதில் பூரணப்படணுமா? அல்லேலூயா. அப்போ சத்தியம் நம்ம பரிசுத்தமாக்கும். அந்த பரிசுத்தத்தை நம்ம பூரணம் பண்ணணும். அது ஒரே நாள் நடந்த முடியாது. ஆண்டவர் உணர்த்த பைபிளை வாசிக்க அதை ஏற்றுக்கொள்ள அந்த பரிசுத்தம் தொடர்ந்து நடக்கும். பூரணப்பட வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. இதுக்கு தேவை கர்த்தருக்கு பயப்படுற பயம். பைபிளை ஒழுங்காக வாசித்தா தான் கர்த்தருக்கு பயப்படுற பயம் வரும். நீதிமொழி 2ஆம் அதிகாரம். அல்லேலூயா. பைபிளை யாருக்கு தூக்குறது கஷ்டமாக இருக்கோ, வாசிக்கிறதுக்கு நேரம் ஒதுக்கிறது கிடையாதோ, அவங்க நிச்சயமாக அசுத்தத்தில் தான் இருப்பாங்க. அவங்களுக்கு விடுதலை கிடையாது, நீதிமானாக இருக்க முடியாது. நீதிமானாக இருக்க முடியாதுன்னா, பரிசுத்தமாகலன்னா ஆண்டுடைய வரிகளை கைவிடப்படுவார்கள். உயிரோடு இருந்தால் அந்திகிறிஸ்து ஆட்சிக்குள்ளே போகணும். இரத்த சாட்சியாக மரித்தால் இவங்களுக்கு விடுதலை கிடையாது. அப்படி இல்லாதபடி இருக்கும் பொழுது ஹல்லேலூயா மரித்து போய் ஆண்டுடைய வருகை இருக்கும் பொழுது அவங்க எழும்ப மாட்டாங்க. ஹல்லேலூயா. நியாய தீர்ப்பில் அவங்களுடைய ஆத்மா எங்கே போகும்? முதல்ல பாதாளம் போகும், பிற்பாடு நித்திய கணிக்கு போகும். அப்படிப்பட்ட காரியம்லாம் இல்லாதபடிக்கு நல்லா உயிரோட சோத்தோடு பலத்தோடு இருக்கும்போது உன் ஆண்டவரை தேடு. அல்லேலூயா. இந்த உலகம் பிசாசுகள் தான் இருக்குது, ஆனால் அதையும் தாண்டி நமக்கு வெற்றி தருகிற ஆண்டவர் உண்டு. அவருடைய வல்லமையை நம்ம அறியணும். அல்லேலூயா. அப்போது சத்தியத்தை கை கொள்கிற ஒரு காரியம். நிறைய பேருக்கு பைபிள் இருக்குது, சத்தியம் தெரியும், ஆனால் கீழ்ப்படிவது கிடையாது, செயல்படுவது கிடையாது. எப்படி பரிசுத்தம் வரும்? அல்லேலூயா. நீதிமான் ஆக முடியாது, பரிசுத்தவான் ஆக முடியாது. இந்த ஜாதி அப்படின்னா தேசம் அல்லது ஜனங்கள்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்போது இந்த
கூட்டம், இந்த மக்கள் சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜனங்கள் உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசல்களை திறவுங்கள். அல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்டவங்க தான் இந்த மிகுந்த சமாதானமான ஒரு அரணுள்ள அந்த பட்டணம் திறக்கப்படும். அல்லேலூயா. அப்போது நம்முடைய வாழ்க்கையில் இதே தான். நாமும் என்னைக்கு சத்தியத்தை மனதார ஏற்றுக்கொண்டு இப்படி வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு அல்லேலூயா. எப்படிப்பட்ட சமாதானம்? அவர்களுக்கு இடரல் இல்லை. அப்போ 119 125 ஓகே ஓகே. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்போ இதெல்லாம் மறக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டிய வார்த்தைகள். நம்முடைய வேதத்தை, ஆமாம், பைபிளை தூக்கிட்டு ராவும் போல உட்காருங்க. அல்லேலூயா. உட்கார்ந்து பாருங்கள், வித்தியாசம் தெரியும். நான் விரும்புகிறேன் என்றைக்கு இந்த காலம் கிடைக்கும், வேலையில் ரிட்டையர்மெண்ட் ஆகி அல்லேலூயா இப்படி உட்கார்ந்து ஆண்டவரை தியானிக்கிற நேரங்கள் எப்போ கிடைக்கும்னு ஏங்குகிறேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். முழு நேர ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தாலும் முழு நேர ஊழியம் செய்வதற்கு நமக்கு என்ன இல்லை, அனுமதி இல்லை, இப்போதைக்கு இல்லை. அல்லேலூயா. ஆகவே அப்போ வேலை ரிட்டையர்மெண்ட் ஆகி கிடைக்கிற நாட்களை நான் அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். எவ்வளவு சமாதானம், எவ்வளவு சந்தோஷம். அப்படி வேதத்தை இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியமா. அல்லேலூயா. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்போது சத்தியத்தை கை கொள்ள நம்ம மனதர ஒப்பு கொடுத்தோமா? அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து என் பாவனுக்கான தண்டனையை சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். நான் அந்த பாவத்தை தன்னை அனுபவிக்க வேண்டியதில்லை. எனக்காக அல்லவா அவர் ஏற்றுக்கொண்டார், அனுபவித்தார். எனக்காக, உங்களுக்காக, உலக மக்களுக்காக. எவ்வளோ பெரிய அன்பு அது. அல்லேலூயா. இதை உண்மையாக உணர்ந்தா வாழ்ந்தா இயேசு கிறிஸ்துவை தான் நான் வாழ்வேன். அந்த அர்ப்பணிப்பு உங்கள்கிட்ட வந்தேன்னா இதெல்லாம் எளிதாக பின்பற்றலாம். அல்லேலூயா. ஆவியானவர் உங்களை எடுத்து பயன்படுத்துவார். ஆகவே பிரியமானவர்களே, இந்த உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், இந்த உறுதியாய் பற்றி கொள்றதுக்கு நம்ம என்ன செய்யணும்? அல்லேலூயா. முதல்ல நம்ம ஆண்டவரை பற்றி ஒழுங்காக தெரியணும். நீ பின்பற்ற ஆண்டவர் எவ்வளவு உண்மை உள்ளவர் நம்முடைய வார்த்தையில். அல்லேலூயா. அவருடைய வார்த்தையை நம்பி நம்ம பின்பற்ற வேண்டும். நம்முடைய ஆண்டவர் பொய் சொல்லுகிற ஆண்டவர் அல்ல, மனம் மாறுகிற ஆண்டவர் அல்ல. நம்ம தான் அவர் வார்த்தையை நம்பி என்ன பண்ணணும்? போகணும், ஸ்டெப் எடுத்து வைக்கணும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவரை பற்றி சரியாய் தெரியும்னா என்ன போட்டிருக்குது? 4ஆம் வசனம் என்ன போட்டிருக்கு? கர்த்தர் என்றைக்கும் நம்புங்கள், என்றென்றைக்கும் நம்புங்கள், எந்த சூழ்நிலை நம்புங்கள். அல்லேலூயா. ஏன்னா அவர் நிச்சய கண்மலையாக இருக்கிறார். ஏன்னா இந்த யூதா தேசத்தில் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலை, அவங்க பயப்படுகிற தேசமாக இருந்தது. எதிரிகள் வருவாங்க, மேற்கொள்வாங்க. ஏன்னா இவங்க ஆண்டவரோடு கூட இல்லை. எப்போல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவரை சார்ந்து வாழ்ந்தார்களோ கர்த்தர் அவர்களோட இருந்து யுத்தம் பண்ணினார். ஜெயம் எளிதாய் கிடைத்தது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட வழியில் கொடுக்கப்பட்ட இந்த ஏசாயா 26ஆம் அதிகாரம் தீர்க்கதரிசி மூலமாக கொடுக்கப்பட்டது. உனக்கு இப்படி ஒரு காரியம் இருக்குது, நீ சத்தியத்தை ஏற்றுக்கொள், எச்சரிப்பின் வார்த்தையை ஏற்றுக்கொள், உனக்கு ரட்சிப்பு உண்டு, அதற்கு மதிலும் அரணமாக ஏற்படுத்துவேன். அல்லேலூயா. உனக்குள்ள பூர்ண சமாதானம் இருக்கும். எந்த பகைவனுக்கும் உனக்கு எதிரான காரியத்துக்கு நீ பயப்பட மாட்ட. அல்லேலூயா. ஏன்னா 4ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தரை என்றென்றைக்கு நம்புங்கள், கர்த்தராகிய யெகோவா நித்திய கண்மலையாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இந்த வார்த்தையெல்லாம் கேட்டால் நம்ம மாறணும். நித்திய கண்மலையானவரே உமக்கு ஸ்தோத்திரம். என்ன நித்திய கண்மலைனா என்ன? எதிரிகள் எப்பொழுதும் வருவாங்க, ஆனால் கண்மலை மறைவில் மறைத்து காக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. எருசலேம் பட்டம் முழுதும் அநேக குன்றுகளாக இருக்கும். நாங்கள் போயிட்டு வர கிருபை செய்தார். எவ்வளவு சமாதானமாக இருந்தது. அந்த இடத்துல போய் நின்னாலே அங்கே எதிரியை காண முடியாது. சின்ன சின்ன குன்றுகள், அது அமைப்புகள், அது மத்தியில் ரோடு. எதிரி ரோட்டில் வந்தான்னா அங்கே யாரையும் அந்த குன்றுகளுக்கு பின்னால் மறைஞ்சிருக்கிற ஒருத்தரையும் பார்க்க முடியாது. எவ்வளவு அருமையான இது சீயோன் பட்டணம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த சீயோன் பட்டணத்தில் எருசலேம் ஆண்டவருடைய தம்முடைய ஜனங்களுக்காக எப்படியெல்லாம் அவர் படைத்து அவளை கூப்பிட்டு வந்தார். இந்த கூப்பிட்டு வந்த இஸ்ரவேல் ஜனங்களோ அவரை அறியலை. ஏன்னா உண்மையாக அவரை தேடலை. அல்லேலூயா. சரி. அப்போது கர்த்தரை என்றென்றைக்கு நம்பும்படிக்கு அவர் நிச்சய கண்மலையாக இருக்கிறார். நிச்சய காலமாய் நம்மை பாதுகாக்கிற ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா. பாதுகாத்து போஷிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். போஷித்து நம்மை நடத்துகிற ஆண்டவராக இருக்கிறார். போஷித்து நம்மை ஆசீர்வதிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போது இதை பற்றி இன்னும் நல்லா தெரியணும். ஆண்டவரை பற்றி முதல்ல நல்லா தெரியணும். கர்த்தர் அறிகிற அறிவு எவ்வளோ முக்கியம். அல்லேலூயா. அது நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்துறது ரொம்ப முக்கியம். அப்போது நித்திய கண்மலையாக இருக்கிறவரே நமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா.
நீங்கள் என்ன நித்திய காலமாக பாதுகாக்கிற கண்மலையாக இருக்க, பகைவரமிருந்து எதிரிலிருந்து மறைத்து பாதுகாக்கிற ஆண்டவராக இருக்கிற தகப்பனே. எனக்கு எதிரான காரியங்கள் நீ மேற்கொள்ளாதபடி எனக்கு பாதுகாப்பாக இருக்கிறீங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 18ஆம் சங்கீதம் நம்ம எடுத்து வாசிக்கலாம். எப்படி அங்கே கர்த்தர் நமக்கு நித்திய கண்மலையாக இருக்கிறார். அல்லேலூயா. 18ஆம் சங்கீதம் 1-2 வாசிக்கலாம். என் பலனாகிய கர்த்தாவே. நம்முடைய கர்த்தர் யாரு? என் பலன். அல்லேலூயா. எனக்கு பலன் என் ஆண்டவர், நான் இல்லை. அல்லேலூயா. வயசாக உடம்பு தளர்ந்து போகும், இளமையில் செஞ்ச மாதிரி எந்த பலமும் இல்லை. அல்லேலூயா. சரி, இந்த பலன் என்று சொல்லும் பொழுது நிறையா பலன் இருக்குது. ஆவி ஆத்மா சரத்தில் நமக்கு பலன் கொடுக்குற ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய பலவீன நேரத்தில் நம்மை தாங்குகிற ஆண்டவராக இருக்கிறார். அவர் உம்மிடத்தில் அன்பு கூறுவேன். ஆண்டவரை அறிஞ்சால் மட்டும் காணாது, அவர்கிட்ட என்ன செய்யணுமா? அன்பு கூற வேண்டும். கீழ்ப்படிதல் அன்பு கூறுதல், ஆண்டவருக்கு ஊழியம் செய்தல் அவர்கிட்ட அன்பு கூறுதல். அல்லேலூயா. ஆண்டுடைய கட்டளைப்படி பிறக்காக ஜெபம் பண்ணுதல் அவர்கிட்ட அன்பு கூறுதல், ஆண்டவரை ஸ்தோத்திரித்து உயர்த்துதல் அன்பு கூறுதல். அல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நிறையா இருக்கா, அதில் பெருகி இருக்கோமா? அல்லேலூயா. ஒன்று மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுங்க, அன்பு பெருக வேண்டும், வளர வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம ஆண்டுக்காக இன்னும் அதிக நேரம் செலவழிக்க வேண்டும். அன்பு குறைந்ததென்றால் உலக அன்பும் சரி, ஆண்டுடைய அன்பும் சரி, அது ஒரு லெவலுக்கு மேலே பகையாக மாறிடும். நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா பகையாயிருவாங்க. ஏன் அப்படின்னா அது ஆண்டுடைய அன்பு இல்லை, உலக அன்பு. உலக அன்பு என்ன சொல்லுது? கிட்ட அன்பு முட்டை பகை. உலக அன்புலாம் அப்படி தான் இருக்கும். அல்லேலூயா. என்னைக்கு ஆண்டுடைய அன்பை அறிஞ்சு அந்த அன்பு மேலே உண்மையான அன்பு என்று அறிஞ்சு இன்னும் ஆண்டவர் அதிகமாக அன்பு கூறுறோமோ, கர்த்தர் மகிழ்ந்து அந்த அன்பை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. எனவே தான் வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய். ஆமாம், முதல்ல ஆண்டுகிட்ட வர்றது தவறான நோக்கத்தோடு வர்றது. ஆண்டோட ஆசிப்பா நல்லது, ஆசிப்பா நிச்சயமாக, அதுக்காக மட்டும் வர்றது தப்பு. அல்லேலூயா. ரெண்டுக்கும் புரியுதா? வித்தியாசம் புரியுதா? ஆண்டு ஆசிர்வாதம் நம்பி அவர்கிட்ட வர்றது தப்பு கிடையாது. அந்த ஆசீர்வாதத்துக்கு மட்டும் மற்ற ஆண்டு சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டேன் அப்படின்ற ஒரு இது ஒரு பெரிய தவறான ஒரு காரியமாகும். அல்லேலூயா. ஆண்டுடைய அன்பு எவ்வளோ பெரியது. நித்திய காலமாய் நம்ம அவரோடு கூட இருக்க விரும்புகிறார். அல்லேலூயா. உலகத்தில் வர யாரோட விரும்ப மாட்டாங்க. நம்ம கூட விருந்தும் மருந்தும் 3 நாளைக்கு மேலே வீட்டில் உட்காந்தாலே அங்கே என்ன வரும்? அந்த அன்புலாம் போயிடும். விருந்தாளி சந்தோஷம் இருக்குது, ஒரு 3 நாள் போச்சு, அவ்வளோதான். அதுக்கு மேலே வெறுப்பாக போயிடும். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நித்திய கண்மலையாக இருக்கிறார். அவருடைய அன்பு நித்திய அன்பாக இருக்கிறது. அல்லேலூயா. சரி, நம்ம அன்பு கூற வேண்டும். அப்போ அடுத்தது ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? என் கண்மலையும். நமக்கு இதனுடைய கண்மலையுடைய முக்கியத்துவம் அதிகமாக தெரியாது. ஏன்னா நம்மளால் யாரும் எதிரி படையெடுத்து வரதில்லை. அல்லேலூயா. நல்லா அது மாத்திரமில்லை, ஒரு காலத்தில் பயந்து ஆராதித்த நாட்கள்லாம் மாறி போலீஸ் பாதுகாப்போடு இங்கே ஆராதிச்சிட்ருக்கோம். அல்லேலூயா. இந்த கண்மலைன்றது நோக்கம் நமக்கு அதிகமாக புரியாது. அல்லேலூயா. எதிரிகள் படையெடுத்து எப்போ படையெடுத்து வருவாங்கன்னு தெரியாது, என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. யோசித்து பாருங்கள். அதெல்லாம் மறைத்து தத்துவங்களுக்கு மறைத்து காக்கிற நம்முடைய ஆண்டவர். அவர் பெரிய கண்மலை. இதே கண்மலையை தான் அங்கே மொத்தமாக சொல்லப்பட்டிருக்குது. அந்த கண்மலையை மாத்திரம் இல்லை, கூட ஆண்டுடைய குணங்களை இந்த 18ஆம் சங்கீதத்தில் நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா. வீட்டுக்கு போய் இங்கே மாத்திரம் காணாது, நீங்கள் வீட்டில் ஆண்டுடைய கிட்டத்தட்ட 9 விதமான குணங்களை பார்க்குறோம். ஒரு உயர்ந்த அடைக்கலம் வரைக்கும் நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ 3வது குறிப்பு பார்க்குறோம், என் கோட்டையும். அல்லேலூயா. ஒரு கோட்டை, அந்த காலத்தில் ராஜா இருந்தார், அவருக்கு இருக்க கோட்டை இருக்குது. அவரை சுற்றிலும் என்ன இருப்பாங்க? பாதுகாவலர் இருப்பாங்க. கோட்டையை பாதுகாக்கிறதுக்கு காவலர் இருக்காங்க. அப்படிப்பட்ட கோட்டையாக இருக்கிறார். அல்லேலூயா. என்னுடைய ஆவி ஆத்மா சரத்தை ஒரு ராஜாவை எப்படி போர்கள் காக்கிறோம் அப்படி காக்கிற ஒரு அப்படிப்பட்ட பாதுகாப்பை எனக்கு வச்சிருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். என் ரட்சகரும். ரட்சிப்பு என்றாலே விடுதலை, வெற்றி என்று அர்த்தம். அல்லேலூயா. அப்போது இப்படிப்பட்ட சூழ்நிலை உலகத்தில் வந்தால் கூட என் ஆண்டவர் எனக்கு ரட்சிப்பாக இருக்கிறார். அவன் ரட்சகர், மீட்டு ரட்சிப்பார். ரட்சிப்பு என்றாலே மீட்டு ரட்சிப்பு. இந்த மீட்பு அன்றைக்கிற ஒரு வார்த்தை மறைந்திருக்குது. அப்போ ரட்சகர் என்றால் மீட்டு ரட்சிப்பவர். நம்ம இப்போ இருக்கிற நிலைமையிலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து, வெளியே வராத நிலைமையிலிருந்து மீட்டு ரட்சிக்கிறவர். வாயை திறந்து அப்பப்போ அறிக்கை செய்யணும், என் ஆண்டவர் மீட்பர் ரட்சகர். நான் இருக்கிற கண்ணீர், கவலை, வேதனை, வலி, அல்லேலூயா, விடுவிக்க முடியாத சிறையிருப்பு மீட்டு ரட்சிக்கிறவர். மறுபடியும் அவைகளை மேற்கொள்ளாதபடிக்கு மீட்டு ரட்சிக்கிறவர். அப்போ இப்படி தான் பைபிளை புரிஞ்சுக்கணும். ரட்சிப்பு என்றாலே மீட்டு ரட்சிப்பவர். அல்லேலூயா. அப்போ அறிக்கை செய்யணும், ஆண்டவரே இப்படி நான் கவலைப்படுறேன், இப்படி கஷ்டப்படுறேன்,
என்னை மீட்டு வச்சுக்கிறோம் நீர் ஒருவர் தான். அல்லேலூயா. எனக்கு வேறு வழி தெரியல ஆண்டவரே, என்னை மீட்டு வச்சிங்க. இந்த நாமம் மீட்பர் ரட்சகர்ங்கிற நாமம். அல்லேலூயா. நம்முடைய சபையில் யார் கேரளின் பாபாவுக்கு தெரியும், உங்களுக்கு எத்தனை பேரும் தெரியாது, நீங்கள் பார்த்தா தான் தெரியும். அங்கே பெட்டில் ஐசியூவில் இருக்காப்புல, பாப்பாவுடைய இருதயம் மூச்சு எல்லாம் மிஷின். அல்லேலூயா. பார்த்துட்டு ஷாக்காகி போயிட்டு, இது மாதிரி யாரையும் நான் பார்த்ததில்லை. ரத்தம் பம்பு ஓட்டுது, மிஷின் தான் ஓட்டிகிட்டு இருக்கு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே வீட்டுக்கு வந்தேன், சபை பிள்ளைகள் என்னுடைய பிள்ளைகள் போல. ஆகவே உபவாசம் இருந்தேன். ஆண்டவர் நேராக கொண்டு போனார். எரேமியா 30 நினைக்கிறேன், மீட்பர் ரட்சகர் என்கிற நாமம். அல்லேலூயா. ஆகவே தொடர்ந்து ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். ஆண்டவர் இப்படிப்பட்ட நிலைமையில நீங்கள் என்ன பண்ண வல்லவர், மீட்டு எங்களுக்கு தான் பார்க்க பயங்கரமாக இருக்குது, இதுக்கு பார்த்தே கிடையாது. ஒரு சரீரத்தை மிஷின் தான் ஓட்டுது, பம்பு ஓட்டுது, இப்படி எல்லாத்தையும் அத்தனை மானிட்டர் இருக்குது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ இந்த நாமத்தை சொல்லி தான் ஜெபம் பண்ணேன். அல்லேலூயா. அதே போல் ஒரு நாள் ஃப்ரைடே கிளம்புறதுக்கு முன்னால் அவர் ரீகன் பிரதர் ஃபோனை கேட்டாலே எனக்கு பயமாக இருக்கும், என்ன சொல்ல போகிறாரா பிள்ளைக்கு அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. ஒவ்வொருடையும் ஃபோன் பண்ணும்போது இப்படி செய்யுது அப்படி செய்யும்பார், நமக்கு துக்கமாக இருக்கும், கவலையாக இருக்கும், என்ன பண்ணணும்னு தெரியாது. அல்லேலூயா. ஒரு வெள்ளிக்கிழமை காலையில் புறப்பட்டுருக்கும்போது அங்கே டாக்டர் சொல்லிட்டாரு, பிள்ளை வந்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டார். அல்லேலூயா. அவள் நம்ம விட்டு போய்கொண்டிருக்கலான்னு சொல்லிட்டார். அல்லேலூயா. ஆகவே அவர் ஃபோன் பண்ணார். அங்கே அவ்வளவு சத்தம் கேட்குது, எல்லா மிஷினும் வந்து அந்த லிமிட்டுக்கு மேலே போனதுனால அது அலறுது, மிஷின் எல்லாம் அங்கே அலாம் கொடுக்குது. அல்லேலூயா. ஆண்டவர் ஸ்தோத்திரம். ஏற்கனவே ஜெபம் பண்ணிட்டு இருந்தனால ஆண்டவர் இந்த நிமிஷத்தில் கூட நீங்கள் உயிர்ப்பிக்க வல்லவர். அல்லேலூயா. விடுதலை கொடுக்க வல்லவர். ஆமென். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த ஃபோன் பண்ணி ஜெபம் பண்ணோம். அப்படி ஜெபம் பண்ணும்போதே அங்கே அந்த டாக்டர் வந்து சொன்னார், ஐ எம் வெரி சாரி, ஷீ இஸ் கம்மிங் பேக். அல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் ரட்சகராக இருக்கிறார். எப்படிப்பட்ட பாடத்தை நமக்கு வெற்றி தருகிற ரட்சகராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இதெல்லாம் அறிஞ்சு நம்முடைய வாழ்க்கையில் சொல்லி ஜெபம் பண்ணணும், ப்ரே பண்ணணும், துதிக்கணும். அல்லேலூயா. அப்போ விசுவாசத்தை எப்படி செய்யணும்? என் தேவனும், அல்லேலூயா, வானத்தையும் படைத்த தேவன் தான் என்னுடைய தேவன். கல் மணல் மரக்கட்டை என் தேவன் அல்ல, கூப்பிட்டா கேட்குற நல்ல தேவன், ஜீவனுள்ள தேவன் என் தேவன். அல்லேலூயா. நான் நம்பி இருக்கிற துர்கமும், அல்லேலூயா, நான் நம்பி இருக்கிற ஒரு பெரிய பாதுகாப்பு. அல்லேலூயா. இந்த பாதுகாப்புக்காக எது வந்தாலும் அவர் பார்த்துக்கலாம், அவரே பாதுகாப்பார். அல்லேலூயா. எனக்கு பாதுகாப்பாக இருக்கிறார் என்று சொல்லி, அது மாத்திரமல்ல, என் ரட்சணிய கொம்பும். அல்லேலூயா. ரட்சணிய கொம்புனா என்னது? கொம்புனாலே நம்ம ஊரில் என்ன பேசுவாங்க, இவன் பெரிய கொம்பானா. அல்லேலூயா. இஸ்ரேல் கலாச்சாரமும் நம்ம கலாச்சாரம் ரொம்ப ஒற்றுமை. அந்த கொம்பு என்பது ஒரு முட்டி வீழ்த்துவதற்கு அல்லது பகைவனை மேற்கொள்வதற்காக சொல்லப்பட்ட வார்த்தை. நம்ம பகைவனை மேற்கொள்ளும்படியாக என்ன பண்ணுறாரு? நமக்கு அவர் ரட்சணிய கொம்பா இருக்காரு. அல்லேலூயா. நம்ம மாடு மாதிரி இருக்கோம், ஆனால் என்ன சொல்கிறது, அறிவில் அநேகம் இல்லை. இரவு மாடு மாதிரி அநேக அறிவு இல்லாமல் பேசிகிட்டு இருக்கோம், அவிசுவாசத்தில் பேசிகிட்டு இருக்கோம். அல்லேலூயா. ஆனால் அவர் நமக்கு வெற்றி தர ரட்சணிய கொம்பா இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். என் உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறேன். யோசித்து பாருங்கள், எதிரி வரக்கூடாத அளவுக்கு உயர்ந்த இடத்துல போய் மறைச்சி வைக்கிற ஆண்டு 2 பேரும் சொல்லிக்கிறது. அப்படி நம்மை பாதுகாக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. அதனால அவர் துதிக்கி பார்க்கிறார். தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆண்டவரை துதிக்க ஆரம்பித்து விட்டீர்களா? தனிப்பட்ட வாழ்க்கையில் நேரம் கிடைக்கும் பொழுது வீண் சிந்தனைகளை வெறுத்து, என் ஆண்டு வானத்தையும் படைத்தவர், என்னையும் படைத்தவர், அவரை அறிந்து கொள்ள நான் அவரோட கூட இருக்கும்படிக்கு எனக்கு வேத புத்தகத்தை கொடுத்துருக்காரு, எழுதி வச்சிருக்காரு, நான் ஜபிக்கிற ஜபங்களுக்கு ஒரு பதில் தராரு, இன்றைக்கும் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவரை துதிக்கிற பிள்ளையாக மாற வேண்டும். துதிக்கிறதுனால ஆண்டுடைய கிருபையை அன்பு நம்ம மேல் பெருகிற அனுபவத்தை காண வேண்டும். அது மாத்திரமல்ல, நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், ஜபமும் பண்ணணும். ஆண்டவரை துதிக்கணும், ஜபம் பண்ணணும். அல்லேலூயா. ஆண்டவர் எல்லாம் பார்த்துட்டு இருக்காருன்னு பேசக்கூடாது. எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்க தெரியும். ஆனால் நீ ஜெபம் பண்ணுறியா, நான் ஜெபம் பண்ணுறமா ஆண்டவர் பார்க்குறாரு. அல்லேலூயா. அப்படியே உதவியை நாடுறமா என்று சொல்லி பார்க்குறார். அல்லேலூயா. ஆனால் நம்ம என்ன பேசுகிறது, ஆண்டவர் அறியாத காலத்தில் நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன், எத்தனையோ பாவிலாம் நல்லா இருக்கான். அல்லேலூயா. இது ஆண்டவருக்கு தெரியாதா, புரியாதா? இந்த கதைலாம் வேண்டாம். நம்ம ஆண்டவரை கூப்பிட்றோமா இல்லையா? அப்படியே உதவியை கேட்குறோமா இல்லையா? அல்லேலூயா. கூப்பிட்ட யாவருக்கும் பதில் கொடுக்குற ஆண்டவர், கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும் பதில் கொடுக்குற ஆண்டவர். அல்லேலூயா. அவருடைய சாயலில் படைக்கப்பட்ட நமக்கு அவர் பதில் கொடுக்குற நல்ல ஆண்டவர். அல்லேலூயா. இதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி
ரட்சிக்கப்படுவேன். இன்றைக்கு நமக்கு எதிரான காரியங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் கேட்டால் உங்களுக்கு தான் தெரியும். நமக்கு எதிரான காரியங்கள், நம்மளை பலவீனப்படுத்துகிற காரியங்கள், நமக்கு வலிவேதனை உண்டு பண்ணுகிற காரியங்கள், துக்கப்படுத்துகிற காரியங்கள் எல்லாம் எதிரிகள், எதிரான காரியங்கள். அல்லேலூயா. அப்போது நான் சத்தியத்தை தேடுவேன், ஆண்டவர்கிட்ட துதிப்பேன், ஆண்டவர்கிட்ட ஜெபிப்பேன். அவர் என்ன பண்ணுவார்? என் சத்துருக்களுக்கு நீங்களாச்சி ரட்சிக்கப்படுவேன். எனக்கு எதிரான காரியங்கள் எல்லாவற்றிலும் நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். மீட்டு ரட்சிப்பார், அவைகள் என்னை மேற்கொள்ளாது. எல்லோரும் எழுந்திருப்போமா? தலைகளை தாழ்த்தி நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், பாமை ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே, நீங்கள் எவ்வளவு நல்லவர். சமாதான பிரபு உம்முடைய நாமம், சமாதான காரணர் உம்முடைய நாமம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் அநேக வேளையிலே நாங்கள் சோர்ந்து போகிறோம். எங்களுக்கு சமாதான குறைச்சல் வருது, பயம் வருது ஆண்டவரே. ஆனாலும் ஆண்டவரே, சத்தியத்தை தேடுகிற நீதி மார்க்கத்துக்குள்ளே நடக்கிற பிள்ளைகளாக நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் தகப்பனே. வேதத்தை எடுத்து உம்முடைய சத்தியத்தை அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு தேடி இப்படியாக அவளை எங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்துவோம், நீதிமானாய் மாறுவோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் உம்மை அறிந்து உம்முடைய வல்லமை அறிந்து உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் ஜெபிப்போம் அப்பா. ஆண்டவரே, எத்தனையோ நாட்கள் எத்தனையோ காரியங்கள் நானும் ஜெபிக்கலை, சாதாரணமாக போயிட்டுருக்கு ஆண்டவரே. நாங்கள் அதை ஒரு பொருட்டாக என்பதில் அந்த காரியங்கள்லாம் பழகி போச்சு. இப்படிப்பட்ட துன்பம் எனக்கு இருக்க தான் செய்யும் என்று சொல்லி எங்களை நாங்களே ஏமாற்றி கொடுக்குற காரியத்தெல்லாம் மாற்றி, நீர் சர்வ வல்லவர் ஆண்டவரே, நீர் சமாதான பிரபு ஆண்டவரே, பூரண சமாதானம் தருகிறார் ஆண்டவரே. இதற்காக நாங்கள் சத்தியத்தை கை கொள்கிற பிள்ளைங்க மாறட்டும், சத்தியத்தை தேடட்டும், வேதத்தை எடுத்து நேரம் ஒதுக்கி வாசிக்கட்டும். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மை துதிக்கிற உயர்த்திற எல்லா துதிக்கும் புகழ்ச்சிக்கும் மகிமைக்கும் மாட்சிமைக்கும் ஸ்தோத்திர பலிக்கும் நீர் ஆண்டவரே உரியவர் என்று சொல்லி உம்மை நாங்கள் மகிமைப்படுத்தட்டும் ஆண்டவரே. நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்க ஆரம்பிக்கிட்டோம் ஆண்டவரே. எங்கள் பிரச்சனையெல்லாம் மனவிட்டு மட்டும் சொல்லட்டும். ஒரு நோயாளி போய் எப்படி டாக்டர்கிட்ட போய் சொல்லுவானோ, ஒரு நல்ல டாக்டர், ஒரு அன்பான டாக்டர் அறிந்து மனசில் உள்ள எல்லாத்தையும் சொல்லுவானோ, நாங்களும் கூட அப்பா நீர் ஒருவரே எங்களுடைய குற்றம் குறைகளை பார்க்காம எங்களை நேசிக்கிறோம் என்று சொல்லி நாங்கள் எங்களுடைய எல்லா விதமான குறைகளையும் சொல்லி, வலிகள் வேதனைகள் எல்லாவற்றையும் சொல்லி, ஒரு பூரண சமாதானம் அவைகள் எங்களை துன்புறுத்தாதபடிக்கு, சிறிய பயம் கூட வராதபடிக்கு ஒரு பூரண சமாதானத்தை எங்களுக்கு தருகிற நல்ல ஆண்டவராக இருக்கிறேன். 18ஆம் சங்கீதத்தில் தாவீதின் அனுபவத்தின்படி ஆண்டவரே 9 விதமான மகிமையை அதில் கண்டோம் தகப்பனே. அந்த மகிமையெல்லாம் நாங்கள் சொல்லவும், விசுவாசம் அறிக்கை செய்யவும், இதெல்லாம் சொல்லி உம்மை ஸ்தோத்தரிக்கவும் ஆண்டவரை செய்து, ஆண்டவரை உம்முடைய மகிமையை, உம்முடைய ஆசீர்வாதத்தை எங்கள் வாழ்க்கையில் காண கர்த்தர் கிருபை தாங்க. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த நிலையிலும் சபையில் உள்ள பிள்ளைகள் சமாதான குறைச்சல்னால, பயத்தினால் இருக்கிற எல்லா காரியங்களையும் அது கருத்தில் கொடுக்குறோம். சத்தியத்தை கேட்டு உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே சத்தியவான்களாக, சத்தியவதிகளாக மாறட்டும். சத்தியமாக்கி இந்த வசனம் பரிசுத்தப்படுத்தப்படுகிற வசனப்படியே அவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு பரிசுத்தமாகிறதில் தங்களை வாழ்க்கையில் கொண்டு வந்து ஆண்டவரை துதிக்கிற பிள்ளாக, ஜெபிக்கிற பிள்ளாக மாற்றி, அந்த சமாதான குறைச்சலெல்லாம் மாற்றி பூரண சமாதானத்தை இயேசு கிறிஸ்து நாமத்தை நீங்கள் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். யார் யார் சத்தியத்தை நீ கேட்டு தங்களை ஒப்பு கொடுத்தார்களோ உங்களுடைய வசனத்தின்படி பூரண சமாதானத்தை கொடுத்து நீங்கள் ஆசீர்வதிங்க. எங்கள் குறைகளெல்லாம் நிறைவாக்குங்க. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளும்படி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பலன்களையும் மறவாதே. ஆமேன். ஆசீர்வாதம் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட சமாதானத்தை நாடி ஹல்லேலூயா சத்திய மார்க்கத்தாரை மாறும்படிக்கு சத்தியத்தை நேசித்து அதை வாசித்து தங்களுக்குள்ள கொண்டு வந்து சத்தியவான்களாக மாறி அவரை துதிக்கிற பிள்ளைகளாக, அவர் மிகப்பெரிய அடைக்கலம் என்று சொல்லி அவரை துதிக்கிற பிள்ளைகளாக மாற ஒப்பு கொடுத்து துதிக்கிற பிள்ளைகளாக இருக்கிற பிள்ளைகள். அது மாத்திரமல்ல, ஜெபிக்கிற பிள்ளைகள் என்னுடைய சமாதானம் பூரணமாக தாங்க ஆண்டவர் என்று சொல்லி அதை ஜெபிக்கிற பிள்ளைகள் யாவருக்கும் ஆண்டவரே எப்பேற்பட்ட கவலையாக இருந்தாலும், எப்பேற்பட்ட பயமாக இருந்தாலும் ஆண்டவரே நீங்கள் விடுவித்து அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறபடினாலே அப்படி நாடுகிற பிள்ளைகளோட இப்பொழுதும் எப்பொழுதும் சதானமாக இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென்.